सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जय। अनिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश शशगोशानुग भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषण आदीन पुण्यानि मान परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भारत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णवस्ताय बोधले श्रीमते भक्तिवेदांत स्वामी निधि नामिनी। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवाद सत्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम 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 राम। ஸ்ரீப்பதியான சீதாராமுடைய போர் நடுகிற விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய சவுனகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சவுனகாதி மகர்ஷிகள் கேட்குறாங்க, கஸ்மின் யுகே பிரபுத்தேயம் ஸ்தானேவா கேன ஹேதுனா குத சஞ்சோதித கிருஷ்ண கிருதவான் சம்விதாம் முனிஹி. கஸ்மின் யுகே எந்த யுகத்தில், பிரவருத்தா அதாவது இது இந்த பாகவதம் ஆரம்பமானது எந்த இடத்துல, கஸ்மின் யுகே அதாவது பிரவருத்தையும் ஸ்தானேவா கேன ஹேதுனா அதே சமயத்தில் எந்த காரணத்துக்காக இந்த பாகவதம் ஏற்பட்டது, எந்த இடத்துல ஏற்பட்டது, இதெல்லாம் குத சஞ்சோதித கிருஷ்ணா கிருதவான் சம்விதாம் முனிஹி. அதனால் இது ஏன் ஏற்றப்பட்டது இந்த பாகவதம்? இந்த பாகவதத்தை எழுதுறதுக்கு ஊக்கம், அதற்கு அந்த ஊக்கம் வியாசாச்சாருக்கு எப்படி கிடைச்சிது, எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சவுனகாதி மகர்ஷிகள். அது மட்டும் இல்லை, தஸ்யபுத்திரோ மகாயோகி சமுத்திரங்க நிர்விகல்பக ஏகாந்தமதிர் உன்னத்ரோ கூடோ மூடை இவையதே. மிக சிறந்த பக்தரான பரம பாகவதர் மகாயோகி, அப்படிப்பட்ட தஸ்யபுத்திர மகாயோகி, அவர் சிறந்த பாகவதராக இருக்கக்கூடிய வியாசபுத்திரரானவர் சமுத்திரங்கு நிர்விகல்பகா, அதாவது சமநிலை உடைய ஒரு அத்வைத்தியம். அவர் அத்வைத கொள்கையுடைய எல்லாம் சர்வம் பிரம்மமயம், அப்படிப்பட்ட ஒரு பிரம்மனிஷ்டர் அவர். அப்படி இருந்தவர், அவர் மனம் எப்பொழுதுமே அத்வைதத்திலேயே நிலைச்சிருந்தது. அது ஏகாந்த மதி உன்னித்திர கூடமுடைய வேது, அதாவது என்னென்னா அத்வைதத்திலே அவருடைய மனசு எப்பொழுதும் நிலைச்சிருந்தது. அவர் பௌதிக செயல்களுக்கு மேற்பட்டவராக இருந்தார். பௌதிகனா உன்னித்ரோ அப்படின்னா அறியாமை கடந்தவர்னு அர்த்தம். அறியாமைன்ற தூக்கத்திலிருந்து எழுந்தவர்னு அர்த்தம். உன்னித்ரோ அப்படின்னு அறியாமை கடந்தவர் அப்படின்னு அர்த்தம். நிர்விகல்ப அப்படின்னா சுத்த அத்வைதி. அவர் அந்த ஏகாந்த மதிகை அத்வைதத்தில் அவருடைய மனசு நிலை பெற்றிருந்தது. அப்படியேப்பட்ட பிரம்மனிஷ்டராகி சுகாச்சாரியார். ஆனால் எப்படி இருப்பார் பார்க்கறதுக்கு? அப்படிப்பட்ட பிரம்மஞானி பிரம்மனிஷ்டர் சுகாச்சாரியர் ஆத்மாராமர் இருந்தாலும் அவர் பௌதிக செயல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்தார். ஆனால் உலக விஷயங்களில் யாரிடத்துலையுமே பழகாதவர். அதாவது இந்த உலகத்தில் பழகினா அந்த பாசி நம்மளுக்கு ஒட்டிக்கும். அதனால் புற அறிமுகம் இல்லாததால் அவர் அறியாமல் உள்ளவரை போல காணப்பட்டார். ஒரு மூடன் போல அவர் எல்லாருக்கும் காணப்பட்டார். ஏன்னா கூடமாக இருந்தார். கூடம்னா
வெளிப்புறமாக இருக்கிற மக்களுக்கு வந்து இவர் பிரம்மனிஷ்டர்னு தெரியாது, யாரோ பைத்தியம் போகுது அப்படின்னு நினச்சிருப்பாங்களாம். மூடை இவையதே, மூடர்களுக்கு இவர் வந்து பிரம்மனிஷ்டர்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் இவரை பார்த்தா இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார், அப்படியே பிரம்மானுபவத்தில் இருந்தார் அவர். இந்த பௌதிக செயல்கள் எல்லாம் கடந்தவராக இருந்தார் அவர். ஏகாந்த மாதிரி உன்னித்ரு கூட மூடை இவை எது, மூடர்களுக்கு வந்து இவர் பிரம்மனிஷ்டன் அறியாமல் இருந்தார். இவரை பார்த்து அவங்களாம் இவரை பார்த்து மூடன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு அறியாமை பாருங்கள். அதனால் முக்தி பெற்ற ஆத்மாவாக முக்தாத்மாவாக சஞ்சரித்தார் அவர். அது முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தாராம். இதனால் மாயா சக்தியில் சிக்கிக்கொள்ளாதவர் அவர் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்தார். அதான் உன்னித்ரகா. பகவத்கீதையில் இத்தகைய விழிப்புணர்வு மிகவும் தெளிவாக விளக்கப்படுகிறது. முக்தி பெற்ற ஆத்மாவுக்கும் பந்தப்பட்ட ஆத்மாவுக்கும் வேறுபட்ட ஈடுபாடுகள் உள்ளன. முக்தி பெற்ற ஆத்மா ஆன்மீக வெற்றி எனும் முன்னேற்ற பாதையில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளார். இது பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு சில சமயங்கள் வெறும் கனவாக மட்டுமே உள்ளது. அடப்பாப்பா அதெல்லாம் சாமியார் அப்படின்னு போயிடுவாங்களே தவிர அது உள்ள எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது தெரியாது பௌதிகவாதிகளுக்கு. அவங்களுக்கு ஒரு கனவாக மட்டும்தான் உள்ளது. முக்தி பெற்ற ஆத்மாவினுடைய உண்மையான ஈடுபாடுகளை பந்தப்பட்ட ஆத்மாவால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாது. அவர் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் அவரை வந்து மூடன்னு சொல்லுவாங்க. இவ்வாறு பந்தப்பட்ட ஆத்மா ஆன்மீக செயல்களை பற்றி கனவுகள் கண்டு கொண்டு இருக்கும்போது முக்தி பெற்ற ஆத்மா விழிப்புடன் இருக்கிறார். அதே போலவே அதாவது என்னென்னா கனவுகள் கண்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்றத விட ஆன்மீக விஷயத்தில் தூங்கிட்டாங்க பௌதிகவாதிகள், அப்படி அர்த்தம். நித்திரனா தூக்கம், அந்த தூக்கத்தில் இருக்காங்க பந்தப்பட்ட ஆத்மா எது ஆன்மீக விஷயத்தில். ஆனால் இவங்க ஆன்மீகவாதிகள்லாம் பௌதிக விஷயத்தில் தூங்கிடுவாங்க. அதான் மெயின். பௌதிக விஷயத்தில் உஷாராக இருக்க மாட்டாங்க. ஆன்ம விஷயத்திலே நாட்டமாக இருப்பாங்க. அதான் நிர்விகல்பக சமாதியில் இருந்தாராம் அவர். முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தாராம் அவர். இந்த லோக விஷயங்களை கடந்த நிலையில் இருந்தாராம். யார்? சுகாச்சாரியார். அதனால் பந்தப்பட்ட ஆத்மாவும் முக்தி பெற்ற ஆத்மாவும் வெளித்தோட்டத்தில் ஒரே நிலையில் இருப்பதாக தான் பார்க்க தோணும். இவரும் மனுஷன்தான், அவரும் 2 கை கால் இருக்குது, இவர் 2 கை கால் இருக்குது, அவள் தான் அப்படின்னு தான் தோணும். ஆனால் இவருடைய நிலை மனப்பான்மையில் பார்த்தா வேறுபட்டவர்களாக காணப்படுவார்கள். உண்மையில் அவர்கள் வெவ்வேறு விதமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் புலனின்பத்திலோ அல்லது தன்னுணர்வு பெறுவதிலோ அவர்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கின்றனர். பௌதிகவாதி புலனின்பங்களை சந்தோஷப்படுத்துவதில் தீவிரமாக ஈடுபடுறான். ஆனால் ஆன்மீகவாதி அந்த புலனின்பங்களுக்கு ஆப்போசிட்டாக எப்போ அந்த ஆத்மனிஷ்டையில் பிரம்மானுபவத்திலேயே குறியாக இருக்கிறார் அவர். அதில் தான் விழிப்புடனே இருக்கின்றார்கள் அவர். பந்தப்பட்ட ஆத்மா பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ளான். ஆனால் முக்தி பெற்ற ஆத்மா பௌதிகத்தில் முற்றிலும் விலகியுள்ளார். பௌதிகத்திலிருந்து இந்த நிலை இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார். அப்படியேப்பட்ட சுகாச்சாரியார் இந்த பிரம்மானுபவத்தில் இருந்ததுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, திருஷ்வாணியாந்தம் ரிஷிமாத்மஜம் அப்பியனக்தம் தேவ்யோ ஹரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்திரம் தத்விக்ஷ பிருச்சதி முனோ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேஹே. அதாவது சுகாச்சாரியரை பின்தொடர்ந்து வியாசாச்சாரியார் விரகத்தினால போகிறார். புத்திரான்னு கூப்பிட்டு போகிறார் இல்லையா? அப்படி தன் புதல்வரை பின்தொடரும் போது வியாசாச்சாரியர் ஆடை அணிந்திருந்தார். ஆனால் சுகாச்சாரியர் ஆடை அணியலை. இருக்குங்களா? ஆடையின்றி அப்போது ஒரு குளத்தில் பெண்கள்லாம் ஆடையின்றி நீராடி கொண்டிருந்த ஒரு அழகிய இளமங்கைகள்லாம் வியாசர் வந்தவுடனே தன் துணினால் தங்களுடைய உடல்களை மறைத்து கொண்டாங்களாம். ஆனால் அவருடைய புதல்வர் 16 வயசு யுவா திகம்பரராக போகிறார். அவரை பார்த்த உடனே ஒரு யுவா வரான், சின்ன பையன், இவரோ 90 வயசு வயசானவர் வியாசாச்சாரியார், தாத்தா வயசு இருக்கும். அவர் வந்தவுடனே ஆடைகளை மூடிக்கொண்டார்கள் தம் உடலில்.
ஆனால் 16 வயசு யுவா கடந்து போகும்போது அவர்கள் அப்படி செய்யலை, அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறாங்க. அப்போ முனிவர் இதை பற்றி விசாரித்தார். யார்? வியாசாச்சாரியார். அதற்கு அந்த பெண்கள்லாம் சொன்னாங்க, உங்களுடைய புத்திரன் தூய்மையான மனப்பான்மை. அவர் பார்த்தா ஒரு பிரம்மானுபவத்தில் அவரை பார்த்த உடனே எங்களுக்கே தேகத்தில் ஆடைகள் இருக்க ஆணா பெண்ணான்றதே மறந்து போச்சு. அந்த ஆத்மனிஷ்டையில் போகிறார். அவர் போகிறத பார்த்த உடனே தூய்மை அடைந்த நிலையில் இருந்ததுனால தங்களை காணும் பெண் ஆண் பெண் என்ற வேறுபாட்டை அவர் உணரவில்லை. அவர் பாட்டுக்கு அவரை பார்த்தோன்னே, அதனால் அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு கூச்சம் உண்டாகலை. ஆனால் நீங்களோ பார்த்தா ஆடைகளை உடுத்தி கொண்டு வருகிறீர்கள். ஆனால் உங்களை பார்த்த உடனே நீங்கள் கிரகஸ்தர், நீங்கள் அவர் பிரம்மனிஷ்டர் அவர். அதனால் வேறுபாடுகளை கொண்டு, அதனால் உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு டக்குன்னு பேத புத்தி உண்டாயிடுச்சு. உடனே ஆடைகளை எடுத்து உடுத்தி கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்கள்லாம். அப்படிங்களா? ஒரு கற்றறிந்த முனிவர், தன்னடக்கமுள்ள கற்றறிந்த பிராமணர், சண்டாளன், நாயை தின்பவன், சண்டாளன், நாய் அல்லது பசு ஆகியோரை தனது ஆன்மீகமான காட்சியினால் சமமாக காண்கிறார். நாயோ நாயை தின்னக்கூடிய சண்டாளனோ அல்லது பிராமணனோ எல்லாமே அவருடைய பார்வையில் ஒன்று தான். அந்த நிர்விகல்ப சமாதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஆத்மஸ்வரூபமாக பார்க்குறவங்களுக்கு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி அந்த நிலையை அடைஞ்சிருந்தாராம். எனவே ஆண் பெண் என்ற வேறுபாட்டை அவர் காணவில்லை. எல்லா ஜீவராசிகளும் வேறுபட்ட உடைகளில் இருப்பதையே அவர் கண்டார். ஆண் உடம்பு, பெண் உடம்பு, இந்த மயில் உடம்பு, குயில் உடம்பு அப்படின்னு பல உடம்புகளில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்களுக்கு உரைகளாக இந்த உடம்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஒரு குழந்தையை பார்த்த உடனே அதன் களங்கமற்ற தன்மை புரிந்து விடுகிறது. அதுபோலவே அவரது நடத்தையை கொண்டு அவரது மனதை குளித்து கொண்டிருந்த பெண்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. சுகதேவ கோஸ்வாமி 16 வயதை நிரம்பிய இளம் வாலிபராக இருந்தார். எனவே அவரது உடல் உறுப்புகள் அனைத்தும் வளர்ச்சி அடைந்திருந்தன. மேலும் அவர் நிர்வாணமாகவும் இருந்தார். அப்பெண்களும் அப்படித்தான் இருந்தனர். ஆனால் சுகதேவ கோஸ்வாமி பாலுறவுக்கு மேற்பட்டவராக இருந்ததால் அதெல்லாம் கடந்த நிலையில் இருந்தால் அவர் களங்கமற்றவராக காணப்பட்டார். இல்லைன்னா ஆடைகளை மூடியிருப்பார். அந்த பால் உணர்ச்சி இருந்திருந்ததுன்னா அந்த கூச்சம் உடனே ஆடைகளை மூடியிருப்பார். தன் உடம்பு மறைச்சின்னு போயிருப்பார். பாட்டு திகம்பரா திக்கே அம்பரமாக. அதான் எனக்கு உடம்பு, அதான் எனக்கு ஆடை, திக்கு தான் எனக்கு ஆடை அப்படின்னு என்ன. இந்த ஆத்மா ஜடாகாசம், பராகாசத்தில் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் வெளியிலையும் இருக்குது அப்படின்னு கலந்தவர்கள். அப்படி முக்தி தன்மயமாக எல்லாத்துலேயுமே எல்லா ஸ்வரூபமாக தன்னை வியாபித்தவர்கள். அப்படிப்பட்ட நிர்விகல்புகள் சமாதியில் இருந்ததுனால அவருக்கு ஆண் பெண்ணுன்ற பேதமே தெரியாது. சர்வபூத ஹிருதயம் முனிமானது, எல்லா ஜீவராசிகள் ஹிருதயத்துலேயும் அவரால் போக முடியும். அப்படின்னு எல்லாத்துலேயும் ஊடுருவ முடியும். அப்படிப்பட்ட பிரம்மானுபவத்தில் அவர் நிலைச்சிருந்தால் நிர்விகல்ப சமாதியில் அத்வைத நிஷ்டையில் இருந்ததுனால அவருக்கு பேதம் தெரியலையா. அப்படி இருந்தாராம். அந்த பெண்களும் அப்படி தான் இருந்தாங்க நிர்மாணமாக. ஆனால் சுகாச்சாரியர் பார்த்த உடனே இவர் களங்கமற்றவர், பால்வர்களுக்கு மேற்பட்டவராக இருந்ததால் அவர் களங்கமற்றவராக காணப்பட்டார். விசேஷ தகுதிகளை பெற்றிருந்த அப்பெண்களால் இதை உடனே அறிய முடிந்தது. இதை புரிஞ்சுக்கினாங்க. எனவே அப்பெண்கள் அவரை பற்றி அக்கறை கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய தந்தை கடந்து செல்லும்போது பெண்கள் விரைவாக ஆடைகளை அணிந்து கொண்டார்கள். பெண்கள் எப்படி இருந்தாங்க, அந்த பெண்கள்லாம் வியாசருடைய குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் போலவே இருந்தனர். வியாசரை பார்த்தா 90 வயசு கிழவர், வயசானவர், ரொம்ப வயசானவர். ஆனால் இந்த பெண்களை பார்த்தா பேத்திகள் போல இருக்கக்கூடியவர்கள். இருப்பினும் சில வியாசதேவர் ஒரு குடும்பஸ்தருடைய பாகத்தை ஏற்றிருந்ததால் சமூக வழக்கத்திற்கேற்ப வியாசதேவரின் இருப்பிற்கு தக்கபடி அவர்கள் நடந்து கொண்டனர். ஒரு குடும்பஸ்தர் ஆடைகள்லாம் உடுத்திருக்க உடனே இவர்களும் ஆடைகளை போர்த்தி கொண்டார்கள். குடும்பஸ்தர் ஒருவர் ஆண் பெண் வித்தியாசங்களை அறிந்திருக்க வேண்டும், இல்லையெனில் அவர் ஒரு குடும்பஸ்தராக இருக்க முடியாது. ஆகவே ஆண் பெண் உருவங்களில் மீது பற்று வைக்காமல் அவற்றிலிருந்து ஆத்மாவை பிரித்தறிய ஒருவன் முயல வேண்டும். அத்தகைய வேறுபாடு உள்ள வரையில்
சுகதேவ கோஸ்வாமியைப் போல் ஒருவன் சன்னியாசியாக மாற ஒருவன் முயற்சிக்கக்கூடாது. சில பேர்லாம் இன்னைக்கு கூட அது மாதிரி திகம்பர சன்னியாசியாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண் பெண் வித்தியாசம் தான் தெரியுது. இவங்க வராங்க அவங்க போகிறாங்கலாம் எல்லாம் தெரியுது. அதனால் அந்த நிலையை அடையாமல் ஒருத்தர் சன்னியாசியாக மாற ஒருத்தர் முயற்சிக்கக்கூடாது. ஆனால் உண்மையிலே ஒரு ஜீவாத்மாவானவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்படின்றது ஒரு கொள்கை அளவிலாவது ஒருவன் அறிந்திருக்க வேண்டும். ஜடப்பொருட்களால் ஆன இந்த உடம்பு எதிரினத்தை கவர்ந்து அவனை பௌதிக வாழ்வில் சிக்க வைப்பதற்காகவே ஜட இயற்கையால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பாலின உணர்வு ஆண் பெண் என்ற இந்த அவருடைய அங்கங்கள்லாம் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. எதிரினத்தை கவர்வதற்காக அப்படி உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் முக்தி பெற்ற ஆத்மா அர்த்தமற்ற வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஆவார். அவர் ஒரு ஜீவனை மற்றொரு ஜீவனிலிருந்து வேறுபடுத்தி காண்பதில்லை. அவருக்கு ஆத்மாக்கள் அனைவரும் ஒன்றாகவே இருக்கின்றார்கள். ஆன்மீகமான பார்வை பக்குவமடையும் நிலையே முக்தியாகும். இந்த நிலையை தான் சுகதேவ கோஸ்வாமி அடைந்திருந்தார். சில வியாசதேவரும் கூட தெய்வீக நிலையில்தான் இருந்தார். ஆனால் அவர் இல்லற வாழ்வில் இருந்ததால் உலக வழக்கத்தின் காரணமாக முக்தி பெற்ற ஆத்மாவாக அவர் தம்மை காட்டி கொள்ளவில்லை. சுகருடைய பெருமை வெளியே தெரிந்ததுக்காக தன்னை பேத புத்தி உள்ளவராக தன்னை காண்பித்து கொண்டார். தான் வியாசருடைய ஒரு பகவான் பக்தனுடைய பெருமை உயர்த்ததுக்காக தன் பெருமையை குறைச்சிக்கிறது. யார் சுகாச்சாரியுடைய பெருமை அந்த பெண்கள் வாக்கள் தெரிந்ததுக்காக தன் பெருமையை குறைச்சிட்டார் வியாசாச்சாரியன். அப்படியேப்பட்ட பிரம்மானுபவத்தில் சித்தித்த அப்படிப்பட்ட சங்கல்பம் எல்லாமே அவர்களுக்கே பெண்களுக்கே தேகாபிமானம் விட்டு போகும்படி செய்யக்கூடிய சுகாச்சாரியார் எப்படியாப்பட்ட பிரம்மனிஷ்டர். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி கதம் ஆலக்ஷித பௌரைகி சம்பிராப்த குருஜாங்கலான உன்மத்த மூக ஜடவத்து விச்சரன்னு கச்சசாக்குவையே பித்தனை போலவும் ஓமையாகவும் அதிசந்த இப்போ மூளை வளர்ச்சி கொன்றியவர்களாக பைத்தியம் போல இருப்பாங்க இல்லையா சில பேர், அந்த மூளை வளர்ச்சி கொன்றியவர்கள் அது மாதிரி காணப்பட்டாராம். யார் சுகாச்சாரியார் பார்த்து பைத்தியம் மாதிரி நடந்துக்கினாராம். யாருன்னா கேட்டால் பதில் சொல்லாமல் ஊமை மாதிரி இருந்தாராம். அதே சமயத்தில் வளர்ச்சி குன்றியவரை போல தோன்றிய அவர் வியாசன் புதல்வாகிய ஸ்ரீ சுகாச்சாரியார் குரு தேசம் ஜாங்கால தேசம் போன்ற பிரதேசங்கள்லாம் சுற்றின்று அப்படியே சஞ்சரிச்சிருந்தார். இது ஏதோ ஆடைகளை உடுத்தாமல் ஒரு பைத்தியம் தெரிஞ்சுட்டு இருக்குதுரா அப்படின்னு அழுக்கடைந்த உடலோட அப்படின்னு மக்கள்லாம் நினச்சாங்களாம். அந்த குரு தேசம் ஜாங்கால பிரதேசங்களில் சுற்றி இருந்தவன் அஸ்தனாபுரத்து இப்போ இருக்கிற டெல்லி இல்லையா, அந்த அஸ்தனாபுரத்தில் அப்போ நகரத்தில் அவர் பிரவேசித்த போது எந்த விதத்தில் மக்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர்? தன்னை பித்தனை போலும் ஓமை போலும் தன்னை காண்பிச்சுக்கிறார். அவரை மக்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அவர் பெரிய மகாத்மானு அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சவுனகாதி மனுஷிகள் சூதரை பார்த்து கேட்குறாங்க. அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டர் அவர் பித்தனை போல் போகும்போது சஞ்சய் போல் குரு தேசம் ஜாங்கால தேசத்துலாம் செற்றிருந்தார். இவ்வளோ மக்கள் நடுவில் இப்படி நடமாடி இருந்தால் கூட அவரை யாரும் கண்டுக்கலையே. அவர் மகாத்மா புரிஞ்சிக்கல. அப்போ எப்படி அவர் மகாத்மான்னு கண்டுபிடிச்சாங்க தெரிஞ்சுக்கினாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, கதம் வா பாண்டவேயஸ்ய ராஜரிஷிர் முனினா சக சம்வாத சம்புத்தாத எத்ரேஷா சாத்வதி ஸ்ருதிஹி. அதாவது வேதங்களுடைய சாரமாக சொல்லப்படுகிறது பாகவதம். அப்படிப்பட்ட இந்த பாகவதம் சுகாச்சாரியார் தான் கற்றுன்றது மட்டும் இல்லாமல் பரிசுத்த மகாராஜனுக்கு இடையில் எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு சம்பாஷணை ஏற்பட்டது அதை சொல்லணுன்ட்டு கேட்குறாங்க. ச கோதோஹன மாத்திரம் ஹி கிரகேஷு கிரகமேதினாம் அபேட்சதே மகாபாக தீர்த்தி குருபம் ததாசிரமம். அதுவும் சுகாச்சாரியார் ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இவரோ இல்லறவாசி பரிசுத்து அவனிடத்தில் 7 நாள் உட்காந்து கதை சொன்னார் சொல்கிறீங்களே. ஒரு இல்லறவாசி இடத்துல ஒரு கோதோகோணம் மாத்திரம்தான் பேசக்கூடியவர். கொஞ்சம் நேரம் தான் பேசுவார். அந்த மாடு பால் கறக்கிற நேரம் தான், ரொம்ப நேரம் அவங்களோட பேசக்கூடியவர். அப்படியேப்பட்ட 7 நாள் உட்காந்து பாகவத கதை பரிசுத்துக்கு சொல்கிறாருன்னு சொல்லிங்களே, ஆச்சரியமாக இருக்குது. அதனால் ஒரு பசு கறக்கப்படும் கால அளவுக்கு தான் ஒரு இல்லறவாசி ஒரு வீட்டு வாயிலில் காத்திருக்கக்கூடிய பழக்கமுடையவர் அவர். இவ்வாறு அவர் செய்தது கூட எதுக்காகன்னா
அந்த வீட்டில் போய் நிற்கிறாருன்னா பிக்ஷைக்காக கிடையாது தான், நது பிக்ஷார்த்தம் ஸ்ரீதரர். சாப்பாட்டுக்காக போய் நிற்க மாட்டாராம் வீட்டு வாசலில். எதுக்காகனா அந்த வீடை வந்து யாராவது பாகவதம் கேட்பாங்களா, அந்த வீடை பாவனமாக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த பாதம் அங்கே பட்டுது இல்லையா அந்த வீட்டில், அந்த வீட்டில் இருக்கிறவங்க பாவனம் ஆகிடுவாங்களாம். அந்த வீட்டை புனிதப்படுத்துறதுக்குன்னே ஒரு வீட்டில் போய் தங்குவாராம் சுகாச்சாரியார். அங்கே நிற்பாராம் கொஞ்சம் நேரம், தங்க மாட்டார், அதான் கொஞ்ச நேரம் நிற்பார். அந்த மாடு பால் கறக்கிற நேரம் மட்டும் நிற்பார். அப்படியேப்பட்ட ஒரு சுகாச்சாரியார். அதனால் அவர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பரிசுத்த மகாராஜனுக்கு சொன்னார் சொல்கிறார் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு எந்த ஒரு குடும்பஸ்தர் வீட்டில் கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பசு அதான் கறக்கப்படும் காலளுக்கு மட்டும் இருக்கிற பழக்கம் உடையவராக இருக்கக்கூடியவர் அவர். மேலும் பாக்கியசாலியான ஒரு குடும்பஸ்தரிடம் அது இருந்து அவர் பிச்சையை மட்டும் ஏற்று வந்தார். ஏதோ பசி எடுத்தால் கொஞ்சம் பிச்சை எடுத்துப்பார், அவ்வளோதான். அது கூட மங்களகரமான அவரது வருகையால் மட்டுமே அந்த வீட்டை புனிதப்படுத்துவதற்காகவே அப்படி போவார், அவ்வளோதான். அப்படியேப்பட்ட சுகதேவ கோஸ்வாமி உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ள ஒரு சீரிய போதகர் ஆவார். துறவரத்தை மேற்கொண்டு பகவத் செய்தியை பிரச்சாரம் செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள். இல்லறவாசிகளுக்கு வேத ஞானத்தை அளிப்பதை தவிர அவரிடம் தங்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது என்பதை சுகதேவரின் செயல்களில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பஸ்தரிடம் இருந்து அவ்வாறு யாசிப்பது அவனுடைய வீட்டை புனிதப்படுத்தும் நோக்கத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும். சந்நியாசி ஒருவர் குடும்பஸ்தரின் பௌதிக உடைமைகளில் மயங்கி அவனுக்கு கீழ்ப்படிந்து விடக்கூடாது. வாழ்வினுடைய துறவு நிலையில் இருப்பவருக்கு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வதை விட இது அதிக ஆபத்தானதாகும். கத்திமல் நடக்கிற மாதிரி துறவர வாழ்க்கை. அதனால் அவர்களிடத்துல போய் கொஞ்சம் பேச்சு கொடுக்கலாம், அவங்க குடும்பத்தில் போய் பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த மத்தியஸ்தம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர்கள் அந்த பௌதிக நிலையிலிருந்து ஆன்மீக நிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணமே தவிர அந்த பௌதிக விஷயத்துலேயே இது சரியா அது சரியான அதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணி அதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறது ஒரு வேலை இல்லை. அவர்கள் இந்த பௌதிக நிலையிலிருந்தே மொத்தமாக திறந்துட்டு ஆன்மீக நிலைக்கு உயர்த்துறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கணும். அர்ஜுனன் பௌதிகமாக தர்மங்கள் தான் சொன்னான், நியாயமாக. ஆமாம், இந்த தர்மத்தை கடைப்பிடி அந்த தர்மத்தை கடைப்பிடின்னு சொல்லிடலாம் பகவான். அதெல்லாம் குப்பைன்னு தள்ளிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. அவர் அப்படியே திடீர்னு ஆத்ம ஞானத்துக்கு கொண்டு வந்துட்டார், உன்னத ஸ்திதிக்கு. அதைத்தான் ஒரு சன்னியாசி செய்யணும். ஒரு இல்லறவாசிகள் பேசினாங்கன்னா இதெல்லாம் அனித்தியமானது, இதுக்கு மேல்பட்ட நிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் உபதேசிக்கணும். சுகாச்சாரியர் அதை பற்றி சொல்கிறது தான் பாகவதம். யாருன்னா பாகவதம் கேட்பாங்களா அப்படின்னு அந்த வீட்டில் நிற்பாராம். சரி, அவர் சில பேர் கேட்க மாட்டாங்க, சரின்னு அந்த இடத்த விட்டு போயிடுவார். என்ன ஒரு துர்பாக்கியம். ஆனாலும் கொஞ்ச நேரம் அந்த பாதம் அங்கே நின்றுது இல்லையா அந்த வீடே பாவனம் ஆகிடுமா. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு தூய உணர்வு அவங்களுக்கு உண்டாகுமா. நம்ம ஏன் கிருஷ்ண கதை கேட்கக்கூடாது அப்படின்ற ஆசை உண்டாகும். இந்த பௌதிகத்தினால் நம்ம என்ன சௌக்கியத்தை அடைஞ்சோம்? நம்ம சொல்லும்போதே எனக்கு அந்த பௌதிக நிலையை கடந்த இதில் என்ன சௌக்கியம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. இதில் போய் நம்ம இப்படி வாழ்கிறோமே நம்ம. இதை விட தெய்வீக நிலையாக அந்த பாகவதத்தை கேட்கும்பொழுது, கிருஷ்ண நிலையில் பகவானுக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை உணரும்போது, ஆஹா எல்லா விதமான கட்டுப்பாடுகள்லேருந்தும் எல்லா விதமான பொறுப்புகள்லேருந்தும் எல்லா விதமான இந்த பந்தங்கள்லேருந்தும் ஃப்ரீயாகும்போது கிடைக்கிற ரிலாக்ஸேஷன் இருக்குது பாருங்கள், அது சொல்ல முடியாத ஆனந்தம், அலாதி. அந்த நிலையை உணர்ந்தாங்களாம் அங்கே இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற குடும்பஸ்தர்கள். இவர் அந்த வீடை பவித்திரமாக்கிட்டு வரோம். அவர் நின்னார்னே அவர் தரிசனம் மாத்திரத்தினாலே அவர்களுக்குள்ளே அந்த ஆத்மானுபவம் ஏற்பட்டுரும். அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போகிறதும். வெறும் பிக்ஷைக்காக மட்டும் இல்லை, அதுக்காக சாப்பிடாம பண்ணல, ஏதோ கொஞ்சம் வயிற்றுக்கு, அவ்வளோதான். ஆனால் இப்போ சில வீடுகள்லாம் போகிறது அந்த வீட்டை பரிசுத்தமாக்கிறதுக்காக போகிறது. சரி, அடுத்து சொல்கிறாரு, அபிமன்யு சுதம் அபிமன்யு சுதம் சூத பிராகுர் பாகவதோத்தமம்
தஸ்ய ஜென்ம மகாச்சரியம் கர்மாணிச்ச கிருணீஹி நக. பரிசுத்த மகாராஜா பகவானுடைய முதல் தரமான சிறந்த பாகவத உத்தமர் அவருடைய ஜென்ம மகாச்சரியம் கர்மாணிச்ச கிருணீஹின. அவருடைய பிறப்பும் அவருடைய செயல்களும் அற்புதமானவை என்றும் சொல்லப்படுகிறது. தயவுசெய்து அவரை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள். சுகாச்சாரை பற்றி மட்டும் இல்லை, சுகாச்சாரர்களை கதை கேட்ட அந்த பரிசுத்தினுடைய கதையை சொல்லுங்கள். துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம், அந்த சரித்திரம், அம்பரீஷ சரித்திரம், எவ்வளோ சரித்திரங்கள் இருக்கட்டும், எவ்வளோ சரித்திரங்களும் ஒருத்தன் உட்காந்து கேட்டானே, அவனுடைய சரித்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறான். யார்? சவுனகாதி மகரிஷிகள். ஏன்னா பரிசுத்த மகாராஜனுடைய பிறப்பே ரொம்ப அற்புதமானது. ஏன்னா அவர் தன்னுடைய அம்மா வயிற்றில் இருக்கும்போதே முதல் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டார். அவருடைய செயல்களும் அற்புதமானவை. என்ன, ஒரு பசுவை கொல்ல முயன்ற கலியை அவர் தண்டித்தார் தெரியுமா? பசுக்களை கொல்வது என்பது ஒரு மனித நாகரத்தையே அழிப்பதற்கு சமமாகும். ஜாக்கிரதை. ஆனால் பசுக்களை வதம் பண்ணக்கூடாது. மிகப்பெரிய பாவ புருஷனான அந்த கலிபுருஷனால் கொல்லப்படுவதிலிருந்து பசுவை காப்பாற்ற அவர் விரும்பினார். அதனால் தனது மரணத்தை பற்றிய முன்னறிவிப்பு அவருக்கு கிடைத்ததால், அது மட்டும் இல்லை, யாருக்காவது பிறந்த நாள் தெரியும், நம்ம என்ன இறக்க போகிறோன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் பரிசுத்துக்கு தெரிஞ்சுதான் கரெக்டாக 7வது நாள் தான் தான் உயிரை விட போகிறோம் அப்படின்னு. அப்படி முன்னறிவிப்பு அவருக்கு கிடைத்ததுனால அவரது மரணமும் அற்புதமானதாகும். இறக்கக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் அது அற்புதமானதாகும். இவ்வாறாக கங்கை நதி கரையில் அமர்ந்து பகவானுடைய உன்னதமான லீலைகளை கேட்டவாறு தனது உயிரை விட அவர் தம்மை தயார் செய்து கொண்டார். இது மாதிரி பாக்கியம் கிடைக்குமா? எல்லார கடமைகள்லாம் செய்து கொண்டு இருக்கிறவனுக்கு பகவானே மறந்துடுறானே. அப்போ தன் வாழ்க்கை மனுஷ ஜென்மா கரையேற்றிக்கிறதுக்கு இவ்வளோ சேஃப்டியான பாருங்கள் பகவான் எப்படி அமைச்சிருக்கிறார். அவருக்கு ஜாக்கிரதைப்படுத்தி பகவான் 7வது நாள் நீ போய்ட்டு போகிற, அதுக்குள்ளே பாகவத்தை சம்பாதிச்சுக்கணும், அதுக்கான வசதிகளையும் பண்ணி கொடுத்து, அதுக்காக சுகாச்சாரியரை அனுப்பி வச்சு, அந்த சுகாச்சார வாக்கில் பாகவதம் இது எப்படி நடக்கும் பாருங்கள். புவனம் புனானம், உலகத்தையே பாவனமாக்கக்கூடிய ரிஷிகள்லாம் சேர்ந்துட்டாங்களாம். இவர் கங்கைகளில் போய் உட்காந்தவொடனே எல்லாம் ரிஷிகள் தேடி வந்துட்டாங்க. குருநாதரும் தேடி வந்தேன். பகவான் எப்படி அமைக்கிறான் பாரு. சுகாச்சாரியரை அனுப்பி வச்சு பாகவதம் கேட்கும்படி ஒரு பாக்கியத்தை அதெல்லாம் தெய்வ சங்கல்பம் இல்லாமல் நடக்காது. தன் முயற்சினால் எல்லாத்தையும் வீட்டை நாட்டெல்லாம் திறந்துட்டு தலைவரி குலமாக வந்துட்டார். யார்? பரிசுத்த மகாராஜ். அது 7வது நாள் தனக்கு மரணம்னு தெரியும். அது நம்ம தடிக்கு விழுந்தால் மரணம் அடைகிறோம், கரணம் தப்புனா மரணம் சொல்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? பரிசுத்த வாழ்க்கையை எப்படி ஒரு கரெக்டாக பகவான் அமைச்சு வச்சுருக்காப்புல. 7வது நாள் அவருக்கு மரணம்னு தெரிஞ்சு முன்னறிவிப்பு அவருக்கு தெரிஞ்சு ஜாக்கிரதையாக சேரும்படியாக. ஏன்னா கலியை தண்டித்தார். அதனால் கலியினுடைய தோஷத்தினால் அவருக்கு ஒரு மகத அபச்சாரம் பண்ணுற மாதிரி புத்தி ஏற்பட்டு விட்டது. கலியினுடைய தொடர்புனால் ஆதரிச்சு கூட பேசலை, கண்டித்து தான் பேசினார். அதுக்கே அந்த கலியினுடைய தோஷம் கொஞ்சம் ஒட்டியிருந்தாலும் மகத அபச்சாரம் மகானுடைய கழுத்தில் பாம்பு போகிற மாதிரி ஆகிடுச்சு. அந்த மகாத்மாவுடைய பிள்ளை ஸ்ருங்கி சபிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. யோசிச்சு பாருங்கள். ஆனால் அந்த சாபத்தையே பகவான் அனுகூலமாக்கி வீட்டை நாட்டை தொடர்ந்து கங்கை கரையில் அமர்ந்தபோது அவரை எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு மகான்களை பகவான் அனுப்பிச்சி வச்சாம்பார். விஸ்வாமுத்திர வசிஷ்ட போன்ற நிறைய மகரிஷிகள், தேவரிஷி, ராஜரிஷி எல்லாமே கூடி, பிரம்ம ரிஷிகள்லாம் கூடியிருந்தாங்களாம் அந்த சபையில் பரிசுத்துக்கு ஆதரவாக. அவரெல்லாம் ஆறுதல் சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்போது தசத்வலம் காயத விஷ்ணு காதாக, உடம்பு ஒன்று அந்த தக்ஷன்ற பாம்பு கடிக்கிட்டோம், நீங்கள் விஷ்ணு கதைகளை பேசுங்கள். அது வரைக்கும் காலம் ரொம்ப குறுகிய காலமாக இருக்கிறது. அதனால் இந்த காலத்தில் பகவானுடைய கதைகளை கேட்டால் தான் கரையேற முடியும்னு. ஏன்னா பாகவத குடும்பத்திலேருந்து வந்தவன் பரிசுத்து. அவன் பாட்டனர்கள்லாம் தர்மபுத்திரர், அர்ஜுனன், பீமெல்லாம் நகுல சகோதரர் மகாபாகவதர்கள். நகுல சகாதேவெல்லாம் மகாபாகவதர்கள். அப்படிப்பட்டவர்கள், பகவானோட பழகினவர்கள். அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்த பரிசுத்துக்கு இதுதான் ஸ்ரேயஸு அப்படின்னு தெரியும். அதனால் பகவத் கதைகளை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாரு. அவர் கதை சொல்கிறதுக்குனே ஏற்படுத்தப்பட்டவர் சுகாச்சாரியார். அந்த இடத்துல பகவான் ராசமண்டலத்தில் கிருஷ்ண பரமாத்மா தோன்றியிருந்த போல்
அந்த இடத்துல தோன்றினார். எப்படி எல்லாம் அனுகூலமாக அமைஞ்சது பாருங்கள். இப்போ பிரதிகூலமாக அனுகூலமாக அவருக்கு 7வது நாள் மரணம் அடைஞ்சிருச்சு. குடும்பம் எல்லாம் அனுகூலம், மனைவி அனுகூலம், ராஜாக்கள்லாம் அனுகூலம், எல்லாமே கப்பம் கட்டுறாங்க. இவருக்கு அடிமைகளாக இருக்காங்க. இவர் சொன்ன திக்குகள்லாம் எல்லாமே இவர் சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் எல்லா திசைகளையும் செல்லுபடியாகுது. அப்படிப்பட்டவருக்கு ஒன்றே ஒன்று இல்லை, ஆயுசு இல்லை. நல்ல இளம் வயசு, அனுபவிக்கிற வயசு எல்லாமே அனுகூலமாக இருந்து, ஆனால் ஒன்றே ஒன்று மைனஸ் என்னென்னா ஆயுசு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவைகள்லாம் ஆன்மீகத்துக்கு நெகட்டிவ் பாயிண்ட். எப்படி நல்ல இளம் வயசு இருக்குதுன்னு சொன்னால் அவன் ஆன்மீகத்துக்கு வருவானா? நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கணும்னு தான் நினைப்பான். அழகான மனைவி இருந்தால் அந்த இராவதின்ற மனைவி விட்டு வரது மனசு வருமா? அதுவும் ஜனமேஜ 4 பிள்ளைகள், அனுகூலமான பிள்ளைகள், அப்பா மேலே பக்தி அதிகம். அப்படிப்பட்ட குழந்தைகளை விட்டு வர முடியுமா? இல்லை மனைவி தான் விட்டு வர முடியுமா? இப்படிப்பட்ட செல்வ சௌக்கிய சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டு வர முடியுமா? இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் பற்றுகளை வளர்க்கக்கூடியது, இதை விட்டு வர முடியாது. ஆனால் இதெல்லாம் அனுகூலமாக இருந்தது. நல்ல இளம் வயசு வேறு, நல்லா வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வயசு 30 வயசு, எல்லாம் பர்ஃபெக்ட்டு. அதே சமயத்தில் திக்விஜயம் போனால் எல்லாரையும் அடைக்கானா கலியும் தண்டித்து ஓரங்கட்டி வச்சிட்டார். கலியும் 4 இடத்துல மட்டும் மற்ற இடத்துல வரக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட எல்லாத்தையுமே ஜெயிச்சவர், கலியும் நிக்கிரகம் பண்ணவர். அவையுடைய ராஜ்யத்தில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பாகவத தர்மங்கள் செழிக்குது, தர்மம் செழிப்புது. அப்போ கலிபுருஷன் நினைச்சான், இந்த பரிசுத்து வெளுத்த நாள் வழியாக நமக்கு நம்ம பிரகாசிக்க முடியாது அப்படின்னு. அப்போ இதெல்லாம் இப்போ எல்லாரையும் கலியை நிக்கிரகம் பண்ணிட்டார், உலகத்தையே அடக்கி ஆண்டுட்டார், சிற்றரசுகள்லாம் ஒரு கப்பம் கட்டுறாங்க. சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம், அழகான மனைவி, அழகான அன்பான பிள்ளைகள், மக்கள்லாம் அனுகூலம், மந்திரிகள்லாம் அனுகூலம். இதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் நினைக்கிறோம். பகவான் கண்ணோட்டத்தோடு பார்த்தா இதெல்லாம் நெகட்டிவ். நீ அப்புறமா நீ இந்த ராஜ்ய சௌக்கியத்துலேயே இருப்ப, நீ எங்கே பகவானை திரும்பி பார்க்க போகிற இல்லையா? ஆனால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. நம்ம பௌதிகத்துக்கு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆயுசு குறைவு. 7வது நாள் போயிட்டு போகிறான் தக்ஷன்ற பாம்போல். இப்படி ஒரு சாபத்தை வாங்கிட்டான். அப்போ கலிபுருஷன் கொண்டு வந்தது, இது ஒரு சாதுக்கு அபச்சாரம் பண்ணக்கூடாது, பண்ணிட்டான். அப்போ நினச்சி வருத்தப்படுறார், தண்டனை வேணும்னு விரும்புகிறார். தண்டனை தானே, உனக்கு அருமையான தண்டனை கொடுக்குறான் வான்னு சொல்லிட்டு, 7வது நாள் உனக்கு மரணம் தானே, வா, பாகவதம் கேட்கறது தான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்ணார், கங்கைக்கரைக்கு அழைச்சிட்டு போய் சுகாச்சார வாக்கில் பாகவதம் கேட்குறாரு இல்லையா, இதுதான் உனக்கு தண்டனை. இது தண்டனையாக இது தண்டனையாக இது தானே பெரிய வரமே. கடைசி காலத்தில் அந்த காலத்தும் ஏனைவன் சுயதே பாகவதம். அந்த கடைசி காலத்தில் யார் பாகவதம் கேட்டுன்னு போகிறாங்களோ அவர்கள் பகவானே பிரயச்சதி அவர்கள் விமானத்தில் அழைச்சிட்டு போகிறாராம் பகவான். ராக்ஞா மோக்ஷம் ததா வீக்ஷிய புராதாதாபி விஸ்மிதா. பிரம்மதேவரே ஆச்சரியப்பட்டாராம் அவர் விமானத்தில் வைகுண்டத்துக்கு போகிறத பார்த்து. பரிசுத்து இதுதானே வரம். அப்படியேப்பட்ட அருமையான பகவான் அனுகூலமாக்கினான். நம்ம பௌதிக கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது ஐயோ 7வது நாள் ஆயுசு போயிட போதே என்ன, 7வது நாள் வரைக்கும் தனக்கு மரணம் இல்லைன்றது தீர்மானம் பரிசுத்துக்கு இருக்குது. நமக்கு இருக்குது அதுமாரி 7வது நாள் வரைக்கும் மரணம் இல்லை அப்படின்ற கேரண்டி அவர் வாழ்க்கையில் இருக்குப்பா, பரிசுத்த வாழ்க்கை. அதனால் தைரியமாக அவர் பாட்டு உட்காந்து உபவாசம் மேற்கொண்டு கிருஷ்ண கதைகளை ஆனந்தமாக கேட்டார். நமக்கு அதுபோல் முடியுமா? நமக்கு எப்போ போகும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. காரணம் தப்புனா மரணம். இதுதான் பரிசுத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். பகவான் இப்போ பிரதிகூலமாக அனுகூலமானு கேட்டால் பரம அனுகூலமாக பகவான் இருந்திருக்கான். யார்? பரிசுத்துக்கு. அதுதான் இங்கே சொல்கிறார். அப்படி அவர் உட்காந்து அந்த மரணத்தை பற்றி முன்னறிவிப்பு அவருக்கு கிடைத்ததால் அவரது மரணமும் அற்புதமாகும். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, தஸ்ய ஜென்ம மகாச்சரியம் கர்மாணி சக்கரநீகின. அவருடைய ஜென்மாவே பகவானாலேயே ரட்சிக்கப்பட்ட விஷ்ணுராதன் கர்ப்பத்தில். என்ன பகவானையே தரிசனம் பண்ணானா? கர்ப்பஸ்ரீமன் அல்லவா? யார் பகவானை தரிசனம் பண்ண முடியும் கர்ப்பத்திலே? பிரகலாதம் கூட ஞான உபதேசம்தான் பெற்றார், பகவானை தரிசனம் பண்ணல பிரகலாதம் கர்ப்பத்தில், கர்ப்பஸ்ரீமான். ஆனால் பரிசுத்து மாதிரி கர்ப்பத்திலேயே பகவானை தரிசனம் பண்ணது யாருமே கிடையாது. பரிசுத்து அப்படிப்பட்ட தெய்வ தரிசனம் சாக்ஷாத் சங்கச்சக்கர கதாதாரியாக கட்டல் பிரமாணத்தில் அந்த குழந்தைக்கு தகுந்த ரூபத்தில் பகவான் காட்சியளித்தானாம்.
எதனால்னா பின்னாடி 30 வருஷம் பொறுத்து பாகவதம் கேட்க போகிறான். இன்னும் அதுக்கு முன்னாடியே தரிசனம் கொடுத்தாராம் கர்ப்பத்துக்குள்ளே போய். என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள் பரிசுத்துக்கு. நம்ம சொல்கிறோம் பரிசுத்து 7 நாள் போயிட்டேன்னு. பரம அனுகூலமாக இருந்தான் பகவான். 100 வருஷம் வாழ்ந்து அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு கடிப்பட்டு அவமானப்பட்டுங்களும் மனசு உளைச்சலில் வாழ்ந்த காட்டிலும் ஆனந்தமாக பகவான் கதைகளை கேட்ட பரிசுத்த பாக்கியசாலியா நாம பாக்கியசாலியா? நம்மளாம் துர்பாக்கியசாலிகள். பாகவத கதையை கேட்காமல் இப்படி இல்லறத்தில் வாழ்ந்து பல கவலைகளில் தேவையில்லாத கவலைகளை மனசில் போட்டு குழப்பிண்டு தேவையில்லாத பயங்களை ஒவ்வொரு நாளும் பயந்துன்னு இந்த இம்சைகளை அனுபவிச்சுண்டு இல்லாத பந்தங்கள் இருக்கிறதா நம்மளுக்குள்ள கற்பனைகளை கனவு உலகத்தில் வாழ்கின்ற நாம வசதியாக. ஆனால் இந்த கனவு உலகத்தை ஒரு க்ஷணத்தில் தூக்கி போட்டு அத்தனையும் சப்னத்துக்கு சமமானது தூக்கி போட்டு தலைவரி கோலமாக கங்கை கரையில் உட்கார்ந்து பாகவதம் கேட்ட அப்படிப்பட்ட தெய்வீகமான நிலையில் இருந்த பரிசுத்த வசதியாக யோசிச்சு பாருங்கள். அனுகூலம் இல்லைன்றவன் அனுகூலம் பௌதிகமான அனுகூலம் இல்லை. இதெல்லாம் இந்த அனுகூலமான விஷயத்தை எப்படி கட் பண்ணார் பற்றியா பகவான்? ஆயுசு குறைவு. அதுதான் மைனஸ் பாயிண்ட். அது மைனஸ் இல்லை, அதுதான் பரம அனுகூலம். இந்த 7 நாள் வாழ்நாளில் ஒரு 7 நாள் பாகவதம் கேட்குற பாக்கியம் கட்சத்துனா பரிசுத்து மாதிரி அவனுடைய வாழ்க்கை தான் ரொம்ப அருமையாக. மனுஷ ஜென்மா எடுத்தனுடைய லாபமே அதுதான் சுகாச்சார சொல்கிற. அப்பா இப்போ தான் ஜென்ம லாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. கடைசி காலத்தில் நாராயணனை தேடி வந்திருக்க நாராயண ஸ்மரணத்தோடு இதுதான்ப்பா உன் ஜென்ம லாபம் அப்படின்னு பரிசுத்துக்கு சுகாச்சாரியர் சொல்கிறார். இதுதான்ப்பா ஜென்ம லாபம் பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்த பரமபுருஷனாகிய பரப்பும்சாம் ஒரு மனுஷனுக்கு உயர்ந்த நன்மை எது தெரியுமா? உயர்ந்த லாபம் எது தெரியுமா? ஜென்ம லாபம், பிறவி எடுத்துடைய பயன். கடைசி காலத்தில் நாராயண ஸ்மரணத்தோடு நீ உயிரை விட போறியே, இதுதான்பா பரம லாபம் அப்படின்னு சுகாச்சாரியார் பரிசுத்துக்கு சொல்கிறார். சாதாரண விஷயம் இல்லைங்க அதெல்லாம். அதனால் அவருடைய அவதாரமே பரிசுத்துடைய அவதாரமே ஆச்சரியம், கர்ப்பஸ்ரீமான். அதுக்கப்புறம் அவர் செய்த செயல்களும் ஆச்சரியம். கலியை நிக்கிரகம் பண்ணிட்டார். அந்த கலிக்கு பயந்து இதில் இந்த கலியுகத்திலே வேண்டாம்னு சொல்லிட்டு பயந்து ஓடினவங்க மகாத்மாக்கள். பாண்டனார்கள்லாம் கூட சொர்க்காரோணம் ஓடிட்டான். கிருஷ்ணன் இல்லாத உலகத்தில் வாழக்கூடாதுன்னு போயிட்டாங்க. ஆனால் அந்த கலியை தைரியமாக போய் கண்டித்து அவனை தண்டித்து எங்கேயும் தலையெடுக்க விடாதபடி அந்த கலியை நிக்கிரகம் பண்ணவர் பரிசுத்த மகாராஜா. அவருடைய செயல்களே ஆச்சரியமான செயல்கள். கலிக்கு பயந்து எவ்வளோ பேர் கிளம்பிட்டாங்க, நிறைய மகாத்மாக்கள். ஏன் இந்த கலியோட தொடர்பே வேணாம் அப்படின்னு. ஆனால் தண்டித்தார். கலியை ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் அது ஜெயிக்க முடியாது. அது எப்படியாவதுனா உன் காலில் விழுந்துடும் டக்குன்னு. நீ அடிக்கிறேன்னு சொன்னால் அது எதிர்த்து நிற்காது. கலிபுருஷன் இதுதான் மெயின். பரிசுத்துடைய காலில் விழுந்துடும். அது என்னென்னா வளைஞ்சி கொடுத்து காலம் பார்த்து சமயம் பார்த்து உன்னை காலை வரும். இதுதான் கலியினுடைய ஒரு டெக்னிக்கு. இவன் கபடன், இவன் மோசக்காரன், இவன் அதர்மத்துக்கு பந்து இவன். புரியுதுங்களா? அதனால் அதர்மத்துக்கு துணை போகிறவன் இந்த கலிபுருஷன், அதர்மத்தை செய்ய தூண்டுபவன். அப்படியேப்பட்ட கலிபுருஷனை நாம் அவனை பற்றி ரொம்ப அவனுக்கு பேசுறது தப்பு. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ தொடர்பு கொண்டுட்டார். அப்போ அந்த கலியினுடைய பாதிப்பு அவருக்கு வந்துடுச்சு. எப்படியாவது அவன் தன் விஷத்தை பாய்ச்சிடுவான் அவனிடத்துல. அதனால தான் அவங்கள என்னென்னா எதிர்த்தும் கூடாது, அவங்கள பழகவும் கூடாது. ஏன்னா அந்த பாதிப்பு தனக்கு ஒட்டிக்கும். பரிசுத்தை ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சு கட்சியில் தோத்துட்டார் பரிசுத்து. ஏன்னா அந்த கலியினுடைய பாதிப்பு வந்தது. ஆனால் ஒரு பரம பாகவதனாக இருந்ததால் பகவான் என்ன பண்ணார்? அந்த சாபத்தையே அனுகிரகமாக மாற்றிட்டார். பகவான் ரட்சிக்கிறார் இல்லையா? கர்ப்பத்தில் ரட்சிக்கிறது தானே வெளியிலையும் ரட்சிக்கணும். அப்போ பரிசுத்துக்கு மரணம் ஏற்படலாமா? ஏற்படாதபடி அவருக்கு சத்சங்கமாக அதை அமைச்சிட்டார். பகவான் அனுகூலமாகிட்டார். பகவான் ரட்சிப்பான், விட்டுட மாட்டான். கலி கெடுத்தாலும் பகவான் ரட்சிப்பான். அதனால தான் பரிசுத்துக்கு அந்த ரட்சணை கிடைச்சிது. சரி, அதனால் அதனால் கங்கை கரையில் பகவானுடைய உன்னத லீலைகளை கேட்டவாறு தமது உயிரை விட அவர் தம்மை தயார் செய்து கொண்டார். பாகவதத்தை கேட்ட நாட்களில் அவர் உணவையோ அல்லது நீரையோ உட்கொள்ளவில்லை.
அவர் ஒரு கணம் கூட உறங்கவும் இல்லை. எனவே அவரை பற்றிய அனைத்தும் அற்புதமானவை. எப்படி பசிதாகத்தை இதுக்கு முன்னாடி பசிதாகத்தை பொறுக்க முடியாமல் தானே கோவப்பட்டு அந்த ரிஷி கழுத்தில் பாம்பு போட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்தா பசிதாகமே எடுக்கலையா. அதுதான் அச்சுத பீயுஷம். இந்த அச்சுத பாயாசம், இந்த பாகவத பாயாசத்தை பருகுந்தால புஷ்டியாக இருந்தார். ஆனால் தூக்கமும் அவருக்கு வரல. எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். பசி தாகத்தை ஜெயிச்சவர், தூக்கத்தை வென்றவராக. நீங்கள் தியானம் பண்ணுறேன், தவம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, மூச்சு அடக்கி பிராணம் பயிற்சி, இதனால் தூக்கத்தை ஜெயிச்சிடுறேன், இந்த தேக தர்மங்களை ஜெயிச்சிடுறேன், பசி தாகத்தை ஜெயிச்சிடுவேன், நான் தூக்கத்தை ஜெயிச்சிடுவேன், அப்படிப்பட்ட துரியாதீனில் நான் ஆத்மனிஷ்டையில் இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமான யோகம் தியான யோகம், அஷ்டாங்க யோகம். ஆனால் பாகவத கதை கேட்கறதுனாலே இந்த பசி தாகத்தை ஜெயிச்சிட முடிஞ்சது, தூக்கத்தை ஜெயிக்க முடிஞ்சது. எதனால்னா அப்போ கலியுகத்துக்குரிய தர்மங்களை கடைப்பிடிக்கும் போது இந்த தேக தர்மங்களை உங்களால் ஜெயிக்க முடியும் ஈஸியாக. காமக்ரோதங்களை, உலக பட்டுதலை எல்லாத்தையும் கழட்டி போட்டார். எப்படி இவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ லேசில் ஜெயிச்சிட முடியும்? சுலபமாக ஜெயிச்சிட முடியும். சுலபமாக ஜெயிச்சிட முடியுமா? ஆமாம். கதா மாத்திரைக ஜீவினகா. இந்த கதை மாத்திரம் இருந்தால் போதும், அவங்க ஜீவிச்சிடுவாங்க. சாப்பாடு தண்ணிலாம் வேணாம், தூக்கம்லாம் படுக்கலாம் வேணாம், அவருக்கு படுக்க வீடெல்லாம் வேணாம். இந்த கதை மாத்திரம் இருந்தால் போதும், எங்கே வேணாலும் வாழ்ந்துருவாங்க அவங்க. அவர்கள் சதா வைகுண்ட நிலையாக, அவர்கள் எங்கே இருந்தாலும் அது வைகுண்டமாக மாறிடும். அந்த இடமே வைகுண்டம், அதுதான் வைகுண்டம். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் வைகுண்ட வாசிகள் தான். ஏன்னா ஹரிகீர்த்தன தத்பராக, பகவானுடைய புகழை பாடுபவர்கள். அந்த இடமே பாவனம் ஆகிடும். அவர்கள் அப்படி பண்ணிவிடுவாங்க அந்த இடத்தை. அவர் அந்த பாகவத்தில் போகிற இடம் சில பிரபுபாத போகிற இடம்லாம் கோயிலாக ஆயிடுச்சு. அவர் இருந்த இடம்லாம் கோயிலாகி போச்சு. 108 திவ்ய ஸ்தலங்கள் இஸ்கான் கோயிலில் ஸ்தாபிச்சிட்டார். அந்த மகாத்மாவை தான் நடமாடும் கோயில்கள். அவங்க போனால் அது கோயிலாக மாறிடும், அது திவ்ய ஸ்தலமாக மாறிடும். அது எப்படியாப்பட்ட ஹிப்பிகள் மதுபானம் மாம்சபக்ஷணம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கைலாம் மாறிடும், தெய்வீகமானதாக மாறிடும். அப்படியேப்பட்ட சக்தி படைத்தவர்கள் அவங்களாம். அதனால் பரிசுத்தம் சுகாச்சாரி அடைஞ்ச உடனே ஆஹா, அருமையான பாகவதம் அங்கே பிரகாசிக்குது. இதான் சொல்கிறேன். அப்போ தூக்கத்தை ஜெயிக்க முடியும், பசிதாகத்தை எப்படியும் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் தியானத்தினாலே முடியாதுன்னு, சுலபமாக கிருஷ்ண கதையினால ஜெயிச்சிட முடியும். அப்போது ஒன்றும் இல்லைங்க, மூலப்பாராயணம் பண்ணுறாங்க. மூலப்பாராயணம் பண்ணுறதே மௌனம் தான். ஏன்னா வெளி விஷயங்களை பேசலைல்ல, பகவத்கதைகளை பேசுகிறது தான் மௌனம் தான். அப்போது அதான் பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுவார், 178 மணி நேரம் அது ஏதோ சொல்லுவார், அது கணக்கு சொல்லுவார், அந்த 7 நாள் சப்தாக முறைப்படி பார்த்தா. அப்போ என்னென்னா காலையில் மூலப்பாராயணத்தில் மௌனத்தை கடைப்பிடிக்கிற, எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிற அந்த பாகவத பாராயணத்துலேயே அவங்க பாராயணம் பண்ணுறவங்களும் மௌனம் அனுஷ்டித்துக்கான பலன் தான். ஏன்னா பாகவத பாராயணம் பண்ணுறாங்க. வெளி விஷயங்கள் பேசினா தான் பேசுனது அர்த்தம். பாகவத பாராயணம் பண்ணியிருக்காங்க, அதே சமயத்தில் பாகவதம் கேட்குறாங்க, அதை புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ நேரம் அவங்க மௌனத்தை கடைப்பிடிக்கிறாங்க? ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி வரைக்கும், 6 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணி வரைக்கும் பாராயணம் நடக்குதுன்னா 6 மணி நேரம் மௌனத்தை அனுஷ்டித்த பலன் ஒரு நாளைக்கு. அப்புறமா 4 மணி நேரம் கதை, 10 மணி நேரம் பாகவத கதையும் கேட்டுருந்தேன். இந்த 10 மணி நேரம் மௌனத்தை அனுஷ்டித்த பலன். ஒரு நாள் 10 மணி நேரம் மௌனமாக இருக்க முடியுமா? 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகிடும். எப்படி இருந்தாலும் 12 மணி நேரம் மௌனத்தை ஒரு வீட்டில் இருக்க முடியுமா? சும்மா 10 மணி நேரம் பேசாமல் இருக்க முடியுமா? அப்போ நைட்டில் தூங்கிடுற 10 மணி நேரம் ஒருத்த மௌனத்தை அனுஷ்டித்த பலன் கிடைக்குது. அப்போ 7 நாள் நான் என்ன ஆச்சுன்னா 70 மணி நேரம். அந்த மகாத்மியத்தோடு 78 மணி நேரம். அவர்கள் எப்படி அதுபோல் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா, சாதாரணமாக கடைப்பிடிக்கும் போது இந்த பாகவத சப்தாகத்தில் பாகவதம் கேட்கும்பொழுது அவர்கள் அதுபோல் கடைப்பிடிக்கிறாங்களாம், இந்த மௌனத்தை அனுஷ்டிக்கிறாங்களாம். அப்போ அவர்கள் பசிதாகத்தெல்லாம் எப்போ மௌனத்தை கடைப்பிடிக்கிறாங்க, அவங்க பசிதாகத்தெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். பகவத் கதையிலே இருக்கிறாங்க. இது எப்போ இருந்துட்டால் எப்படி இருக்கும்? வாழ்நாள் முழுதும் அதுதான் தபஸ் வாழ்க்கை, வேற என்ன? அதுதான் இங்கே சொல்கிறார். அப்படி இருந்தாராம் யார்? பரிசுத்த மகாராஜா. இரவும் பகலும் 7 நாளும் அப்படி மௌனத்தை அனுஷ்டித்து கிருஷ்ண கதைகளை கேள்விகளை கேட்டுண்டு பாகவத கதை கேட்டு பசிதாகத்தை அடக்கி தூக்கத்தை அடக்கி அப்படி ஆனந்தமாக பாகவதத்தில் ரமிச்சிருந்தார்.
எனவே அவரை பற்றி அனைத்தும் அற்புதமானவையும் அவரது செயல்கள் சத்தையுடன் கேட்க தகுந்தவையாகும். அவரை பற்றி விளக்கமாக கேட்டறிவதற்கான விருப்பம் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. யாருக்கு? இந்த சௌனகாதி மகரிஷிகளுக்கு. அருமையான விஷயம். அதெல்லாம் கேட்ட உடனே அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, தத் சர்வம் ந சமாச்சக்ஷ்வ புருஷ்டோ யத் இஹ கிஞ்சன மன்யத்வாம் விஷயே வாச்சாம் ஸ்நாதமன்யத்ர சாந்த சாத்து. சூதர் என்னன்னா ஜாதியில் பிராமணர் கிடையாது, தாழ்ந்த ஜாதியில் இருக்கக்கூடியது தான் சூதர். ஆனால் அவரிடத்துல பாகவதம் இருக்குது. அவர்கள் பக்தியை மதித்து தான் சௌனகாதி மகரிஷிகள் அவருக்கு வியாசர் ஆசிரத்தை கொடுத்து, இவர்கள்லாம் சௌனகாதி மகரிஷிகள் எல்லாமே பிராமணர்கள் தான், அங்கே இருக்கிற ரிஷிகள் தான். ஆனால் கதை சொல்லக்கூடிய சூதரோ பிராமணர் இல்லை, அப்ராமணர், அந்த படத்தில் பிறந்தவர். ஆனால் அவர்கள் உள்ள பக்தியை மதித்து அவருக்கு வியாசாசனத்தில் உட்கார வச்சு அவர் இடத்துல பாகவதம் கேட்குறாங்க. அதான் இங்கே சொல்கிறார், வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களில் பொருளையும் அறிவதில் தாங்கள் நிபுணர் நீங்கள். அதான் சொல்கிறார், வாச்சாம் ஸ்நாதம் அந்யத்ர சாந்தசாத். அப்படின்னா வேதங்களில் ஒரு பகுதியை தவிர மற்றதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். புராணங்கள், இதிகாசங்கள், தர்மசாஸ்திரம்லாம் தெரியும். ஆனால் வேதங்களில் உங்களுக்கு அதிகாரம் இல்லாததுனால, பிராமண குலத்தில் பிறக்காதனால அதிகாரம் இல்லைன்னு ஒரு விதத்தில் அர்த்தம். ஆனால் வேதங்கள் விட புராண இதிகாசம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் இங்கே பிரபுபாதா சொல்ல போகிறார் அழகாக. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சௌனகாதி மகரிஷிகள் கேட்குறாங்க, சூதரை பார்த்து சொல்கிறாங்க, வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களில் பொருளையும் அறிவதில் தாங்கள் நிபுணர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே உங்களிடம் இருப்போது நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உரிய விடைகளை உங்களால் தெளிவாக விளக்கி கூற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேதங்களுக்கும் புராணங்களுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு அப்படின்னா, பிராமணர்களுக்கும் பரிவராஜகர்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு போன்றதாகும். இது என்ன? இது ஒன்றும் புரியல. வேதங்களுக்கும் புராணங்களுக்கும் உள்ள வேறுபாடு எப்படியாப்பட்டதுன்னா, பிராமணர்கள் என்னென்னா ஆன்மீக செயல்களில் ஈடுபடுபவர்கள் தான். ஆனால் பரிவர்ஜகாச்சாரியர்களும் ஆன்மீக செயலில் ஈடுபடுபவர்கள் தான். இந்த ரெண்டு பேரும் உள்ள வேறுபாடு என்னென்னா, பிராமணர்கள் வேதங்களில் குறிப்பிட்டுள்ள பலன் கருதி செய்யப்படும் சில யாகங்கள்லாம் நிர்வகிக்க வேண்டியவர்களாவர். வேதாத்தியனம் பண்ணும், வேதத்தில் சொல்லக்கூடிய கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணுறது பிராமணருடைய வேலை இல்லையா? ஆனால் ஆன்மீக அறிவை எல்லோருக்கும் பரப்புவது பரிவரஜகாச்சாரியருடைய வேலை. அல்லது புலமை வாய்ந்த அந்த பிரச்சாரர்கள் பண்ணுறவங்களுடைய கடமை என்னென்னா, இந்த ஆன்மீக அறிவை எல்லாருக்கும் பரப்புறது தான். பரிவரஜகாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை உச்சரிப்பதில் எப்பொழுதும் நிபுணர்களாக இருக்கிறது கிடையாது. இந்த வேதத்தில் அவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இந்த வேதாத்தியனம் பண்ணுறது, வேதத்தில் உள்ள சடங்கு சம்பிரதாயங்கள் கடைப்பிடிக்கிறது, அதில் மும்முரமாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் என்னென்னா இந்த பக்தி பிரச்சாரம் பண்ணுறது தான் அவங்க மும்முரமாக இருப்பாங்க. இது பண்ணும்போது அதை பண்ண முடியாது, அதை பண்ணும்போது இதை பண்ண முடியாது. வேதங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வேதாத்தியனம், வேதத்தில் உள்ள கர்மகாண்டங்களில் உள்ள யாகங்கள்லாம் நடத்துறது பிராமணருடைய தொழில். இதான் பிராமணர்களுக்கும் பரிவர்ஜகாச்சாரியர்களாக இருக்கக்கூடிய, அதாவது என்னென்னா எல்லாத்துலேயும் போய் பக்தியை பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதான் இங்கே சொல்கிறார், வேத மந்திரங்களை உச்சரிப்பதில் எப்பொழுது நிபுணர்களாக இருக்கிறதில்லை இந்த பரிவர்ச்சகாச்சாரியர்கள். இந்த பரிவர்ச்சகாச்சாரியன்னு என்ன அர்த்தம்னா, அதாவது இவங்க ஒரு இடத்துல நிற்காமல், இப்போ பிரபுபாதா மாதிரி எங்கே பார்த்தாலும் சஞ்சரித்து கொண்டு இருப்போம். பிரவ்ரஜந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த இடத்த விட்டு கிளம்பி பிரச்சாரகராக கிளம்பக்கூடியவர்கள், சுகாச்சாரியர்கள் போன்றவர்கள், பிரபுபாதா போன்றவர்கள்லாம் பிரச்சாரகமாக ஊராக சுற்றக்கூடியவர்கள், சுற்றி எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள், எல்லா மக்களும் கரையேறணுன்ற நோக்கத்தோடு சஞ்சரிக்கிறவர்கள். பிராமணர்கள்லாம் ஒரே இடத்துல உட்காந்து வேதம் வாசிக்கிறது, ஒரே இடத்துல யாகங்கள் நடத்துறது, அது மாதிரி அனுஷ்டானத்தில் இருக்கக்கூடியவர்கள். புரியுதுங்களா? ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரெண்ட்டு தான். இவற்றை ஏற்ற அதே சந்தல் இந்த வேதங்களை அத்தியனம் பண்ணும்போது ஏற்ற இறக்கங்களுடன் உச்சரிப்பதில் நன்கு பயிற்சி பெற்றவர்களான பிராமணர்கள் வேத சடங்குகளை நிர்வகிக்க வேண்டியவர்களாக
வேண்டியவர்களாக திரியும் பரிபரஜகாச்சாரியர்களை விட இந்த பிராமணர்கள் அதிக முக்கியம் வாய்ந்தவர்கள் இல்லை. அதாவது நல்லா புரியணும். பிராமணர்கள் வேத சடங்குகளை நிர்வகிக்க வேண்டியவர்களாக திரியும் பரிபரஜகாச்சாரியர்களை விட பிராமணர்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று நினைக்கக்கூடாது. இவர்கள் வெவ்வேறு வழிகளை கொண்ட ஒரே நோக்கத்திற்காக பாடுபடுவதால் பல வழி இவங்க வேதங்கள் யாகங்களால் பகவானை திருப்திப்படுத்துகிறாங்க. இவர்கள் ஊராக பிரச்சாரம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்துகிறாங்க, எல்லா மக்களையும் பக்தர்கள். ஆனால் இவங்க தான் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. யார்? பரிபரஜகாச்சாரிகள். ஏன்னா பல ஆத்மாக்களை இந்த ஆன்மீகத்துக்கு பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வராங்க இல்லையா. இவர்கள் ஒரே சமயத்தில் ஒன்றுபட்டவர்களாகவும் இருக்கின்றனர். புரியுதுங்களா? அதாவது இவர்கள் வெவ்வேறு வழிகளை கொண்ட ஒரே நோக்கத்திற்காக பாடுபடுவதால் இவர்கள் ஒரே சமயத்தில் ஒன்றுபட்டவர்களாகவும் இருக்கின்றனர். ரெண்டு விதத்துலையும் பார்த்தா உலகம் சேமத்துக்காக இவர் யாகங்கள் பண்ணுறாங்க. பிராமணர்கள்லாம் வேதாத்தியம் பண்ணுறாங்க, பகவானை சந்தோஷப்படுத்துகிறாங்க யாகங்களால். இவர்கள் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க பக்தர்கள் எல்லாம். வேத மந்திரங்களுக்கும் புராணங்கள் இதிகாசங்களில் உள்ள விளக்கங்களுக்கும் வேறுபாடு இல்லை. சாம, அதர்வ, ரிக்கு, யஜுர் அதே சமயத்தில் புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷதங்கள் முதலான வேதங்கள் அனைத்தும் பரமபுருஷருடைய சுவாசத்திலிருந்து தோன்றியவை, நாராயணனுடைய மூச்சு காத்திலிருந்து வந்தது. இது மாத்தியந்தன ஸ்ருதியில் சொல்லப்படுகிறது என்றும் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி சொல்கிறார். மாத்தியந்த ஸ்ருதி சொல்லப்படுகிறது யார் சொல்கிறார்? ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி சொல்கிறார். இதுதான். அதனால் ஒரே வேறுபாடு என்னவெனில் வேத மந்திரங்கள் பெரும்பாலும் பிரணவ ஓங்காரத்துடன் ஆரம்பமாகின்றன. மேலும் வேத மந்திரங்களின் முறையான உச்சரிப்பை பயில்வதற்கு சிறிது பயிற்சி தேவைப்படுகிறது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் வேத மந்திரங்களைப் போல் முக்கியமானதல்ல என்பது இதன் பொருள் அல்ல. அப்படி கிடையாது. அதற்கு மாறாக முன்பே குறிப்பிட்டு இருப்பது போல் இது வேதங்களின் பழுத்த பழமாகும் இந்த பாகவதம். மேலும் மிகவும் பூரணமாக முக்தி பெற்றுள்ள ஆத்மாவான சுகதேவ கோஸ்வாமியே, முக்தாத்மா சுகதேவ கோஸ்வாமியே தன்னுணர்வை பெற்றுவிட்டவராக, அதாவது ஆத்மாராமராக அந்த நிர்விகல்ப சமாதியில் அவர் கைக்கூடியவராக இருந்த போதிலும் கூட, தன்னுணர்வு பெற்றுவிட்டவராக இருந்த போதிலும் கூட அவரும் பாகவதத்தை கற்பதில் ஆழ்ந்துள்ளார். சொன்ன இல்லையா, அத்வைதினா பிரம்மானுபவம், எல்லாம் பிரம்மம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அந்த நிலை கூட குறைபாடு உடையதான். பிரபுபாதா சொல்கிறார், அந்த எல்லாம் பிரம்மஸ்வரமாக பார்க்கறது கூட குறைபாடு உடையது தான். அதுக்கு மேலே பகவான் நிலைக்கு வரணும். எப்போ கிருஷ்ண பக்தியில் வந்தாங்களோ அவங்க தான் பர்ஃபெக்ட். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தியான யோகிகளோ ஞான யோகிகளோ பர்ஃபெக்ட் கிடையாது, இம்பர்ஃபெக்ட், குறையுடையவர்கள் தான். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு முக்தாத்மாவாக இந்த தேகமானத்தை விட்டவராக இருந்தால் கூட பகவத் அனுபவம் பெற்ற பிறகு தான் பூர்ண நிலை அடைந்தார். யார்? சுகாச்சாரியரே. தன்னுணர்வை பெற்றுவிட்டவராக இருந்த போதிலும் அவரும் பாகவதத்தை கற்பதில் ஆழ்ந்துள்ளார். அவருக்கு தெரியும் அதை வந்தால் தான் பர்ஃபெக்ட் ஆகணும். ஏன்னா அப்போ தான் அவருடைய அடிச்சுவடுகளைத்தான் ஸ்ரீல சூத கோஸ்வாமியும் பின்பற்றுகிறார். இந்த சூதர் இப்போ சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்ல போகிறார் பாகவதத்தை. ஏன்னா சுகாச்சாரியர் பின்பற்றினவர் அவர். அதனால தான் அவருக்கு இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆகவே அவரது நிலை எவ்விதத்திலும் குறைந்ததல்ல. இப்போ வேதம் பாராயணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சூதர் அவர் ஜாதியில் தாழ்ந்தவர் மட்டும் இல்லை, அவர் வேதத்தை படிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. அந்த வேதத்துடைய பழமாக இருக்கக்கூடிய பாகவதத்தையே கற்றுணர்ந்தவர் அவர். அதனால் 4 பேருக்கு இந்த பாகவதம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு சௌனகாதி மகரிஷி பாகவதம் சொல்ல வந்திருக்கார் சூதர். அதான் அவருடைய தொழில். ஆகவே அவரது நிலை எவ்விதத்திலும் குறைந்ததல்ல. வேத மந்திரங்களை உச்சரிப்பதற்கு நிஜமான தன்னுணர்வை விட பயிற்சியே அதிகமாக தேவைப்படுகிறது. வேத மந்திரங்கள் உச்சரிக்கிறதுக்கு ஆத்ம ஞானம் தேவையில்லை. நல்ல வார்த்தை ஸ்பஷ்டமாக வர்றதுக்கு அந்த உச்சரிப்புகள் அது ஏற்ற இறக்கத்தோடு உச்சரிக்கிறதுக்கான பயிற்சிகள் தான் தேவைப்படுதே தவிர வேறு எதுவும் தேவைப்படுறதில்லை. எனவே மந்திரங்களை முறையாக உச்சரிக்க அவருக்கு தெரியவில்லை என்றாலும், ஆனால் இவர் ஆத்மனிஷ்டையில் இருக்கக்கூடிய சுகாச்சாரியுடைய சிஷ்யர் சூதர், இவரும் ஆத்மனிஷ்டையில் இருக்கக்கூடியவர். இவருடைய நிலை ரொம்ப உயர்ந்தது. இந்த வேத மந்திரங்கள் உச்சரிக்கிற பிராமணர்களை விட இந்த வைஷ்ணவ நிலை உயர்ந்தது. விஷ்ணு பக்தி நிலை, அந்த ஆத்மனிஷ்டை நிலை. ஆத்மனிஷ்டர்கள்லாம் உண்மையான விஷ்ணு பக்தர்கள் தான் ஆத்மனிஷ்டர்கள். பிரம்மபூத நிலையில் இருக்கிறாங்கன்னா என்ன சோச்சதினா காங்ஷதி யாருன்னா மத் பக்திம் லபதே பராம்.
என் பக்தியில் தான் இந்த பிரம்மபோத நிலையில் நிலைச்சி நிற்க முடியும் அப்படின்னு பகவானே சொல்கிறான் மத் பக்தி கீதையில். அதனால் இம்மந்திரங்களை முறையாக உச்சரிக்க அவருக்கு தெரியவில்லை என்றாலும் அவரது நிலை எவ்விதத்திலும் குறைந்ததல்ல. கிளியைப் போல் ஒப்பிப்பதை விட தன்னுணர்வு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இப்போ வேத மந்திரங்கள் ஸ்ருதி காது வழியாக சொல்லி கொடுத்து அதை ஒப்பிச்சு மனப்பாடம் பண்ணி மறுபடியும் அந்த வேத அத்தியனம் பண்ணுவாங்க. இப்படி தான் ஸ்ருதிகள் அது காது வழியாக வந்தது, கர்ண பரம்பரையாக இந்த வேதங்கள்லாம் வருதுங்களா. ஆனால் இப்படி கிளி அதனுடைய அர்த்தம் தெரியாமல் வரும் இந்த வேத அத்தியனம் பண்ணுறதுனால மட்டும் என்ன லாபம்? அதனுடைய அர்த்தம் தெரிந்தவர்களாகிய ஆத்மனிஷ்டர்கள், இந்த பாகவதர்கள், பக்தர்கள், சூதர் போன்ற பாகவதர்கள் அதனுடைய அனுபவத்துக்கு வந்துட்டாங்க பற்றியா, அது எல்லாத்தோட வசந்த நல்லாது. அந்த பகவத் அனுபூதியில், அந்த பிரம்மானுபவத்தில் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அதனால் எந்த விதத்துலையும் அவர்கள் குறைந்தவர்கள் கிடையாது. பிராமணர்களை விட இந்த பாகவதர்கள் பரிவர்த்தகாச்சாரிகள் குறைந்தவர்கள் கிடையாது. வேத அத்தியனம் பண்ணுறவங்களை விட பாகவதம் படிக்கிறவங்க எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் கிடையாது. இவர் ரொம்ப ரொம்ப வசதி. வேதத்தை பழுத்தி அவங்க சுவைக்கிறாங்க டைரெக்டாக. இவர்கள் தான் ரொம்ப வசதின்னு சொல்ல போனால். அவர்களும் ஆன்மீகத்துக்கு தான் அது பகவானை சந்தோஷப்படுத்துகிறாங்க. வேதத்தியத்தினால பகவானை மூச்சு சுவாசம் வச்சு யாகங்கள் பண்ணுறாங்க, பகவான் சந்தோஷம் இருக்குது. ஆனால் இவர் ஊராக பிரச்சாரம் பண்ணுறதுனால பல பேர் நன்மை அடைக்கிறார்கள். அவர்கள் உட்காந்தத்தில் உலக நன்மைக்காக யாகங்கள் செய்கிறார்கள். பிராமணர்கள் வேதத்தினம் பண்ணுறாங்க. இவர்கள் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி பல ஆத்மாக்களை கரையேற்றுக்கிறாங்க. ரெண்டும் ஒரே இதுதான் விஷயம். பரிவிரஜகாச்சாரியர்களுக்கும் பிராமணனுக்குள்ள வித்தியாசம். சூதர் பரிவிரஜகாச்சாரியார். இப்போ போய் சவுனகாதி மகர்ஷிகள் போய் பாகவதம் சொல்கிறார். அவர் மூலிமா அந்த சிஷ்யர் பரம்பரை இன்றைக்கி பாகவதம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வேதத்தினை மட்டும் பண்ணியிருந்தால் எத்தனை பேருக்கு புரியும்? வேதங்கள் யாருக்கும் புரியாது. நல்ல விஷயந்தான், ஆனால் புரியாது. மக்கள்லாம் கரையறதுக்கு இது புராணம் தான் அவசியம். பாகவதம் தான் ரொம்ப அவசியமாக இருக்குது. பகவத்கீதை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கலியுகத்துக்கு பகவத்கீதை பாகவதம் கண்டிப்பாக. ராமாயணம் அதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமே, அவர்கள் தான் பரிவர்த்தகாச்சாரியர்கள். அவர்கள் இல்லைன்னா நமக்கு இவ்வளோ பதித நிலையில் இருக்கிற ஆத்மாக்கள்லாம் கரையேறி இருக்க முடியாது. அதை யோசிக்கணும். அவர்கள் வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பாகவத்தை படிச்சிருந்தாலே இது வேதத்துடைய பழம். இதுதான் வசதி. சரி, துவாபரே சமணு பிராப்தே. அப்போ அந்த சூதர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறார். எதனால் இந்த பாகவதம் எழுதப்பட்டது, எதனால் சுகாச்சாரியர் பரிசுத்துக்கும் சம்பாஷணை ஏற்பட்டது, சுகாச்சாரியர் நிர்விகல்ப சமாதியில் எப்படி இருந்தார், அவர் எதனால் பாகவதத்தை கற்றுண்டார், அப்படிப்பட்ட முக்தாத்மா தானே, அவர் பாகவதம் கற்றுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு அவரே பார்த்தா ஆத்மனிஷ்டர். பெண்களுக்கு அவர் பார்த்த உடனே ஆடைகள் எடுத்து உடுத்திக்கல, அப்படிப்பட்ட பிரம்மானுபவத்தில் சித்திருந்தார். அவர் எதுக்கு பாகவதம் கற்றுக்கணும்? அதே மாதிரி பரிசுத்த மகாராஜன் எதனால் கங்கை கரைக்கு போனார், இதெல்லாம் எங்களை விஸ்தாரமாக. பரிசுத்துக்கும் சுகாச்சாரம் எப்படி சம்பாதம், ரெண்டு பேருக்கும் சம்பாஷணை தொடர்பு எப்படி ஏற்பட்டது, இதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டதுக்கு சூதர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். துவாபரே சமண பிராப்தே திருதியே யுகபர்கையே. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னென்னா வேதத்தை அத்தியனம் பண்ணாதவர், ஆனால் பாகவதத்தை நல்லா அத்தியனம் பண்ணவர், சுகர்கள் வாக்குறது. அதனால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்குறார்கள் சவுனகாதி மகர்ஷிகள். அப்படியேப்பட்ட பணிவுள்ள சிஷ்ய ஸ்னிக்தசிய சிஷ்யேஷிய குருவோ குஹ்யம் அப்பிதா. உனக்கு எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தியிருப்பாங்களே மகாத்மாக்கள், அந்த ரகசியம் எங்களுக்கும் சொல்லுங்கன்னு சவுனகாதி மகர்ஷிகள் கேட்கிறார்கள். கேட்டோடனே சூதர் பதில் சொல்கிறார் சவுனகாதி மகர்ஷிகளுக்கு. துவாபரே சமண பிராப்தே திருதீய யுகபர்கையே ஜாத பராசராத் யோகி வாசவ்யம் கலையா ஹரேஹே. அப்போ சூதர் சொல்கிறாரு, இரண்டாவது யுகம் எது? திரேதாயுகம். மூன்றாவது யுகம் எது? துவாபர யுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். அதில் ரெண்டாவது யுகம் திரேதாயுகம், மூன்றாவது யுகம் துவாபர யுகம். இந்த இரண்டாவது யுகமும் மூன்றாவது யுகமும் முன்னும் பின்னுமாக தோன்றிய ஒரு வேளையில் தான் வசுவின் புதல்வராகிய சத்தியவதியின் கருவில் பராசரின் புதல்வராக மகாமுனிவர் வியாசர் அவதரித்தார். முன்னும் பின்னுமாக கொஞ்சம் மாறுபடாக இந்த ரெண்டு யுகங்களும் சந்திக்கிற காலத்தில் கொஞ்சம் முன்னும் பின்னுமாக மாறுபடும். அதில் எந்த யுகத்தில் தோன்றினா கரெக்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் அந்த இடத்துல கிளாஷ் ஆகும்.
இப்போ யுகங்கள் வந்து சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு வரிசை கற்பத்தில் உள்ள சில சமயங்கள் யுகங்கள் முன்னும் பின்னுமாக தோன்றுவதும் உண்டு. சில சமயத்தில் அந்த வைவஸ்வத மனுவின் ஆட்சி காலத்தில் சதுர்யுகங்களில் 28வது சக்கரத்தில், அந்த 28வது சதுர்யுகத்தில் இத்தகைய மடிப்பு ஒன்று ஏற்பட்டதால், இந்த ஒரு குழப்பம் இப்படிப்பட்ட ஒரு முன்னும் பின்னுமாக ஏற்பட்டதுனால 3வது யுகம் 2வது யுகத்திற்கு முன்பாக தோன்றியது. இதுதான் ஆச்சரியம். துவாபரம். குறிப்பிட்ட அந்த யுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவதரிக்கிறார். இதனால் சில குறிப்பிட்ட மாறுதல்கள் ஏற்பட்டன. வியாசரின் தாயார் சத்தியவதி ஆவாள். அவரது தந்தை பராசர முனிவர், அதாவது பராசர என்று புகழ்பெற்ற மாமுனிவர் ஆவார். இதுவே வியாசதேவரின் பிறப்பை பற்றிய சரித்திரமாகும். ஒவ்வொரு யுகமும் 3 கால அளவுகளாக பிரிக்கப்பட்டு அவை ஒவ்வொன்றும் ஒரு சத்தியம் என்று ஒரு சந்தியம், சந்தினா அந்த இணைப்பு இல்லையா, இணையிறது. ஒவ்வொரு யுகமும் 3 கால அளவுகளாக பிரிக்கப்பட்டு அவை ஒவ்வொன்றும் ஒரு சந்தியம் என்று அழைக்கப்படுகிறது. அக்குறிப்பிட்ட யுகத்தில் 3வது சந்தியத்தில் வியாசர் தோன்றினார். துவாபர யுகத்தினுடைய கடைசியில், திரேதா யுகத்தினுடைய முடிவில் அப்படின்னு தோணலாம். அதான் முன்னும் பின்னுமாக கொஞ்சம் மாறுபட்டு வந்தது. அந்த அவர் மாறுபட்டு வந்ததுனால துவாபரத்தினுடைய ஆரம்பத்தில்னு சொல்லுவாங்க, துவாபரத்தின் கடைசியில் தோன்றாலும் சில பேர் சொல்லுவாங்க வியாசர். அப்படி கொஞ்சம் குழப்பத்தில் அப்படி வந்துடுச்சு அந்த யுகம். அது மாதிரி சில சமயத்தில் ஏற்படுவது உண்டு. அப்படி ஏற்பட்டுச்சு இந்த 28வது சதுர்யுகத்தில். அப்போ அவதரித்தவர் தான் வியாசாச்சாரியார். சரி, அடுத்தது அவர் என்ன பண்ணுறார்? ஒரு சமயத்தில் கதாச்சித் சரஸ்வத்யா உபஸ்பிருஷ்ய ஜலம் சுச்சி விபிக்த ஏக ஆசீன உதிதே ரவி மண்டலே. ஒரு முறை வியாசாச்சாரியார் தன்னுடைய சூரிய உதயத்தின் போது சரஸ்வதி நதியில் தனது சந்தியாவந்தனம் முதலிய கர்மானுஷ்டானெல்லாம் முடிச்சுட்டு மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக தனிமையில் தியானம் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்தார். அவர் இந்த சரஸ்வதி நதி வந்து எங்கே இருக்குன்னா, இமயமலையில் உள்ள பதரிகாசிரமம் இருக்குது இல்லையா, அந்த பதரிகாசிரம இடத்துல ஓடக்கூடியது இந்த சரஸ்வதி நதி. ஏன்னா இங்கே ஒரு குறிப்பிட இது போல் இடம்லாம் போய் பார்க்கணும் ஆசையாக இல்லை நமக்கு. எவ்வளோ குளிர்ச்சியாப்பா அந்த நீர்வீழ்ச்சி பார்த்தா ஆனந்தமாக இருக்கும். ஆனால் பயங்கர குளிராக இருக்கும். ஆனால் கிட்ட விட நம்ம கிளைமேட்டுக்கு அதுவும் ஒத்து வராது. இந்த சென்னை கிளைமேட்டுக்கு அதுங்க எங்கேயோ இருக்கும். ஃபுல்லாக பெரிய பெரிய கோர்ட்டு சொட்டராக போட்டுப்பாங்க மொத்தா. அந்த குளிர் தாங்க முடியாது. அதனால் சரஸ்வதி இந்த இமயமலையுடைய பதரிகாசிரமம் என்ற இடத்துல ஓடுகிறது அது சரஸ்வதி நதி. இதெல்லாம் போனால் மனசு அப்படியே ரம்யமாகிடும், தெய்வீக நிலை உண்டாயிடும் அந்த இடத்துலாம் போனோம். எனவே இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இடம் பதரிகாசிரமத்தில் உள்ள சம்யாபிராஸ் என்ற இடம்தான். அது சம்யாபிராஸ் என்ற இடமாகும். இதுதான் ஸ்ரீல வியாசதேவருடைய வசிப்பிடமாகும். அந்த சம்யாபிராஸ் என்ற இடம் வியாசருடைய ஆசிரமம் இருக்கிற இடம் தான். அந்த இடத்துல தான் அவர் என்ன பண்ணார், காலை வேலையெல்லாம், காலை கடன்கள், காலை சந்தியாவந்தனம் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து தியானத்தில் உட்காந்தார். பராவரக்ஞரிஷி காலேன அவ்யக்தரம் ஹசாம் யுக தர்ம வியதிகரம் பிராப்தம் புவி யுகே யுகே. அப்போ மாமுனிவரான வியாசதேவர் இந்த யுக கடமைகளில் முரண்பாடுகளை கண்டார். ஆஹா, இங்கே யுக தர்மங்களில் வெவ்வேறு யுகங்களில் நிகழும் இது காலப்போக்கில் கண்ணுக்கு புலப்படாத சக்திகளால் பூமியில் நிகழ்கிறது. அப்போ எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறார் வியாசாச்சாரியார். வியாசதேவரை போன்ற பெருமுனிவர்கள் முக்தி பெற்ற ஆத்மாக்கள். அவர் பகவான் தான், அவர் பகவானுடைய அவதாரம் இல்லையா. ஆகவே கடந்த மற்றும் அப்போது சுகாச்சாரத்தில் வந்து என்னென்னா, சுகாச்சார பெருமையை உயர்த்ததுக்காக தன் பெருமையை குறைச்சிட்டாரே தவிர அவர் பகவான் தான் என்றைக்கும் பகவானுடைய அம்சம் அவர். ஆகவே கடந்த மற்றும் எதிர்காலங்களை அவர்களால் தெளிவாக காண முடியும் ஞான திருஷ்டியில். இவ்வாறு கலியுகத்தினுடைய எதிர்கால முரண்பாடுகளை அவரால் காண முடிஞ்சது. அதுக்கேற்றவாறு அறியாமை நிறைந்ததான இந்த கலியுகத்தில் பொதுமக்கள் முன்னேற்றகரமான ஒரு வாழ்வை நடத்துவதற்குரிய ஏற்பாட்டை அவர் செய்தார். பொதுவாக இக்கலியுக மக்கள் நிலையற்ற பௌதிகத்தில் அளவுக்கு அதிகமான ஆர்வம் கொண்டுள்ளனர். அறியாமையில் காரணத்தால் வாழ்வின் மதிப்பை உணர்ந்து ஆத்ம ஞானம் பெற அவர்களால் முடியவில்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கே டைம் இல்லை, ஆத்ம ஞானம் வேறவா? அடப்பாப்பா, குடும்பத்தில் அவன் புக்கல் படங்களை அனுபவிச்சா தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு. ஆமாம், வியாசர் வந்து பணம் கொடுப்பாரா? சுகாச்சாரியர் வந்து பணம் கொடுப்பாரா? அடப்பாப்பா, எங்களுக்கு அதுக்கெலாம் அவகாசம் இல்லை. அவன் அன்னைக்கு படுற பாடு, கரண்ட் பில் அவன் கட்டுறது, இது பண்ணி அவன் கட்டுறது,
மளிகை சாமான்லாம் செலவெல்லாம் யார் பார்த்துக்கிறது, பசங்களெலாம் யார் ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் வியாசர் இருந்து பார்த்துப்பாரா, சுகர் இருந்து பார்த்துப்பாரா? அவன் கஷ்டம் அவனுக்கு அப்படின்னு இருக்கிறாங்க மக்கள்லாம். அதனால் அவங்களுக்கு அவகாசம் இல்லை. ஆனால் இது அத்தனையும் ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா கால விரயம். இது செய்கிறது அத்தனையுமே வீணானது அப்படின்னு சொன்னால் கோபம் வரும் பௌதிகவாதிகளுக்கு. என்னது குடும்பம் நடத்துறது, இது பண்ணுறது, சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதித்து குழந்தை கொள்ள அப்போ கால விரயமா? சத்தியமாக கால விரயம் தான். சத்தியமாக கால விரயம். என்ன இப்படி சொல்கிறேன்னு, பகவான் இடத்துல பண்ணுற பக்தி தான் பிரயோஜனமானது மனுஷ வாழ்க்கைக்கு. செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்ய வேண்டாதெல்லாம் நம்ம செய்கிறோமா? அதுவும் கலியுகத்தில் வர்ணாசிரம தர்மங்கள் கூட கெட்டு போச்சு. டைரெக்டாக பாகவத தர்மம் தான் கடைப்பிடிக்கணும்னு நாரதர் சொல்கிறார். இங்கே வர்ணாசிரம தர்மங்களாம் ஒன்றும் ஆகாது. நீ தர்மங்களை எந்த அளவுக்கு சொன்னீங்களோ அந்தளவுக்கு வாசுதேவனுடைய மகிமைகளை வர்ணிக்கலை. ஏன்னா இப்போதைக்கு தேவைப்படுறது கலியுகத்தில் தர்மங்கள் கிடையாது, வர்ணாசிரம தர்மம் கிடையாது. எவன் கடைப்பிடிக்கிறான்? பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், அந்த தர்மம், இந்த தர்மம், இதெல்லாம் இப்போ ஏன் இதெல்லாம் புஸ்தகங்கள்லாம் வீட்டில் பீரோவில் தூங்குறத தவிர மகாபாரதமே யாரும் படிக்கிறது கிடையாது. 1,00,000 ஸ்லோகம் படிச்சுன்னு வாழ்ந்துடுறாங்களா? வேலை இல்லை. அதான் வியாசரை கண்டிக்கிறார் நாரதர். இதெல்லாம் எந்தளவுக்கு நீ பெரிய ஜுகுப்சிதம் தர்மகிருதே அனுசாசதா ஸ்வபாவரக்தஸ்ய மகான் வெரிக்கிரமஹா. பெரிய தப்பு நீங்கள் பண்ணிட்டீங்க, தப்பான வேலை பண்ணிட்டீங்க. ஆமாம், தர்மங்கிற பேரால் மக்களை, ஏற்கனவே பட்டுதல் உள்ள மக்களை முன்னே தர்மம்னு சொல்லி இந்த இல்லறத்தில் உள்ள தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்கிறதுக்கான தர்மங்களை சொல்லி இல்லற தர்மத்தில் அதிகமாக விஸ்தாரமாக வியாசரே சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணாங்க, நிவர்த்தி மார்க்கத்துக்கு வராமல் இந்த பட்டுதல் உள்ள குடும்ப மார்க்கத்திலேயே பட்டுதல் உள்ளவர்களாக போயிட்டாங்க. குடும்ப தர்மத்தை வேதங்களில் கர்மா காண்டங்கள் சொல்லியிருக்குது. அதனால் 5வது வேதமாக மகாபாரதம் எழுதியிருக்காரு. அவரும் பார்த்தா கர்மாக்களை ஆதரித்து அந்தந்த கர்மாக்கள் செய்தால் அந்த பலன் கிடைக்குன்னு இப்படி தர்மங்களை சொல்லியிருக்காரு வியாசாச்சாரியர் அப்படின்றாங்க. அது பெரிய தப்பு. அது அப்படின்னா நம்ம இயற்கையிலேயே பட்டுதல் உள்ளவனுக்கு இன்னும் பட்டுதலை வளர்க்குற மாதிரி அவர் தர்மங்களை சொல்லுவாங்க. அந்த பட்டுதல் விலகத்துக்கு எல்லாவாடி வழி சொல்லிடணும். சொல்லியிருக்கனே, எங்கே சொல்லியிருக்கேன்? எங்கேயோ கொஞ்சம் நெஞ்சம் சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு இந்த பட்டுதல் வளர்க்கக்கூடிய தர்மங்களை சொல்லியிருக்கியோ, பட்டுதலற்ற நிலையை பற்றி அவ்வளோ சொல்லலையே, அது குறைச்சிட்டிங்களே. அப்போ என்ன பண்ணணும்? நீ எதுவும் சொல்ல வேணாம், வாசுதேவனுடைய பெருமைகளை சொல்லுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக பட்டுதலை குறைச்சிடும். உண்மையிலேயே பரம பிரயோஜனமானது என்னென்னா பாகவத தர்மத்துக்கு வர்றது தான் பெஸ்ட். மற்ற நீ காரியம் செய்யறது எல்லாமே வேஸ்ட். என்னப்பா குடும்பம் நடத்தக்கூடாது, குழந்தை கொண்டு இது பண்ணக்கூடாது, அவன் பராமரிக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ண பக்தியில் எல்லாரையும் ஈடுபடுத்தி குடும்பத்தில் உள்ளவங்களையும் தானும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு கிடைக்கிற பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியது மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய முழு கடமை. இதை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு கிடையாது. அதுவும் திரேதாயுகத்தில் கடைப்பிடிச்சாங்க வர்ணாசிரம தர்மம், துவாபர யுகத்தை கடைப்பிடிச்சா அந்த யுகம் வேறு, இது கலியுகம். இப்போ வர்ணாசிரம தர்மத்துக்கு கூட அவசியம் கிடையாது, அதை யாரும் கடைப்பிடிக்கவும் முடியாது, கடைப்பிடிக்கவும் இல்லை, எல்லாம் கெட்டுப்போச்சு. பிராமண தர்மம், சத்திரம் எல்லாம் கெட்டுப்போச்சு. அதனால் இந்த தர்மங்கள் அவசியம் இல்லை. இப்போ தேவையானது கலியுகத்துக்கு பாகவத தர்மம் மட்டும்தான் அப்படின்னு நாரதர் வலியுறுத்துறார் வியாசரிடத்தில். தெளிவாக வச்சுட்டார். இதுதான் இங்கே பிரபுபாத அழகாக விளக்கம் கொடுக்குறார், சூப்பராக சொல்கிறார். அதனால் யுக தர்மத்தில் இந்த கலியுகத்தில் மக்கள்லாம் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்களே, இந்த வேதங்கள் இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பயன்படாமல் போயிடுமே அப்படின்னு தான் கவலைப்படுறார். என்னென்ன கவலைப்படுறாரு பாருங்கள், நீயே பாருங்களேன், படிக்கும்போதே நமக்கு புரியுது பாருங்கள். இது கலியுக மக்கள் நிலையற்ற பௌதிகத்தில் அளவுக்கு அதிகமான ஆர்வம் கொண்டிருந்தது. அறியாமையின் காரணத்தால் வாழ்வின் மதிப்பை உணர்ந்து ஆத்ம ஞானம் பெற அவர்களால் முடியவில்லை. சுற்றி வலிச்சு முகத்து வர்ற மாதிரி வர்ணாசிரம தர்மங்களை கடைப்பிடிச்சா அது பகவான்கள் தான் கொண்டு வருது, இல்லைன்னு சொல்ல வர. சித்த சுத்தி உண்டாக்கி கர்மானுஷ்டானம் சித்த சுத்தி உண்டாக்கி பகவத் தர்மம் தான் கொண்டு வரும். பாகவத தர்மத்தை கொண்டு வரது கிருஷ்ண பக்தி வரத்துக்காக தான் வர்ணாசிரம தர்மங்களை அமைக்கப்பட்டது. ஆனால் அது நீண்ட காலமாகும். கலியுகத்தில் பிராயன் அல்பாயுஷா, அதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுலாம் முடியாது. ஆயுஷம் குறைவு. அவர்களெல்லாம் அந்த தர்மத்தை அனுஷ்டானமும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அதர்மத்தில் ஏதோ அதர்மமோ தர்மமோ ஏதோ ஒன்று கடைபிடிச்சு குடும்பத்தை ரட்சித்தா போதும். தங்களுடைய புலனின்பம் தான் பெருசாக மதிப்பாங்க கலியுகத்தில்.
சுயநலம் மட்டும்தான் மேலோங்கி இருக்கும். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் நீ எந்த தர்மத்தை நீ கடைப்பிடிச்சு எந்த தர்மத்தை நீ சொல்லின்னு பண்ணி. அதனால் சொல்கிறார், பௌதிகானாம் ச பாவானாம் சக்தி ஹிராசம் ச தத்கிருதம் அஸ்ரத்ததான நிசத்வான் துர்மேதான் ஹ்ரசிதாயுஷா துர்பகாம் ச ஜனான் வீக்ஷிய முனிர் திவ்யேன சக்ஷுஷா சர்வ வர்ண ஆசிரமானாம் யதத்யௌஹிதம் அமோகத்திற்கு. ஆனால் ஆரம்பத்தில் மக்களுடைய நிலைமையை பார்த்து தான் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் எழுதினார். பாருங்கள். ஆனாலும் இதெல்லாம் எழுதிட்டு இதுதான் மக்களுக்கு போதுமானதுன்னு தான் வர்ணாசிரம தர்மங்கள் தான் 5வது வேதம் மகாபாரதம் போது. ஆனால் அதில் திருப்தி அடையலைன்னு பின்னாடி சொல்ல போகிறார். அப்படியே படிப்படியாக படிச்சுன்னு வரலாம். பாருங்கள், இந்த யுகத்தின் தூண்டுதலால் பௌதிகமான அனைத்தும் சீரழிய போவதை பூர்ண ஞானம் கொண்ட அந்த மாமுனிவரால் அவரது ஞான கண்களை கொண்டு காண முடிந்தது. பொதுவாக மக்களுடைய ஆயுள் குறைந்து விடுவதுடன் இந்த கலியுகத்தில் நற்குணத்தினுடைய சாத்விக குணம் இல்லாமல் நற்குண பற்றாக்குறையால் அவர்கள் பொறுமை இழந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்பதையும் கூட அவரால் காண முடிந்தது. மக்கள்லாம் எந்த சுபாவத்தில் இருப்பாங்கலாம் கூட அவருக்கு துவாபரயுகத்திலே அவர் என்ன பண்ணார், ஞான திருஷ்டியில் பார்த்துட்டார் எதிர்காலத்தில் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்ட்டு. இவ்வாறாக எல்லா வர்ணங்களிலும் ஆசிரமங்களிலும் உள்ள எல்லோருடைய நன்மைக்காகவும் அவர் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டார். என்ன பண்ணுறது இவங்கெல்லாம் கரையறதுக்கு. கண்ணுக்கு புலப்படாத காலத்தின் சக்திகள் மிகவும் வலிமை வாய்ந்தவையாகும். ஆகவே காலப்போக்கில் அவை எல்லா ஜட பொருட்களையும் மறைந்து போக செய்கின்றன. 4 யுகங்களை கொண்ட யுக சக்கரத்தில் கடைசியாக வரும் கலியுகத்தில் காலத்தின் சக்தியினால் எல்லா ஜட பொருட்களுடைய சக்தியும் சீரழிந்து விடுகிறது. இந்த கலிகாலம் ஆனது எல்லாருடைய சக்தியும் உறிஞ்சிது தான். அப்படியே எல்லா சக்திகளும் உறிஞ்சிது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சாப்பாடு உண்மையாக நம்ம சக்தி உள்ள ஆகாரமாக சாப்பிட்றோம் இல்லை மருந்து சாப்பாடு சாப்பிட்றோமா? சக்தியற்ற உணவு தான். எல்லாம் மரபணுக்கள் சேர்க்கப்பட்ட தக்காளி எல்லாம் அது சக்தி, அதனுடைய வீரியம் இழந்த அந்த சக்தி இழந்த காய்கறி உணவுகளையும் இதை தான் நம்ம சாப்பிட்றோம். மனுஷனுடைய ஆயுளும் உறிஞ்சப்படுகிறது. ஆயுசு குறைஞ்சது தான் களியினுடைய தோஷம் எல்லாமே. களி அவ்வளோ மனுஷனுடைய மொத்த சக்தியை உறிந்து விடுகிறது. அப்படிப்பட்ட யுகத்தில் தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கணும். ஆயுஷை உறிஞ்சிருது. நம்முடைய மனோபலம், இந்திரிய பலம், உடல் பலம் எல்லாத்தையும் உறிஞ்சிது இந்த கலியுகம். அப்படிப்பட்ட சக்தியற்றவர்களாக தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். தெரியுமா? அதான் சொல்கிறார். அதாவது இங்கே சொல்கிறார், இந்த காலத்தினுடைய சக்தியினால் எல்லா ஜடப்பொருட்களின் சக்தியும் சீரழிந்து விடுகிறது. கலியுகத்தில் பொதுவாக மக்களுடைய ஆயுளும் ஞாபக சக்தியும் பெருமளவு குறைந்து போகின்றன. அதே சமயத்தில் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை, சாத்விகமான தன்மை கிடையாது. எடுத்தோடனே உடனே அவசரம் கோவப்படுறது, டென்ஷன் ஏறுறது. ஏன்னா சக்தியற்றவர்களாக இருக்கிறதுனால பொறாமப்படுறது, கோவப்படுறது, வெறும் ஈகோ மனப்பான்மை, ஈகோ, நீ பொறாமை, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, இதெல்லாம் கலியினுடைய தோஷம். அப்போ சாத்விகமாக அதெல்லாம் பொறுமை, அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பான்மைலாம் ஏன் வரணும்? அதெல்லாம் பலம். அந்த பலம்லாம் நீ இழந்துட்ட. சக்தி ஹராசம், சக்தியை உறிஞ்சு கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் கலிபுருஷன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் இங்கே சொல்லியிருக்கு. அஸ்ரத்ததான நிசத்வான், இந்த சாத்விகமான தன்மையிலிருந்து விலகினவர்களாக இருப்பாங்க. துர்பகாம்சி, அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலிகளாக இருப்பார்கள் மக்கள் எல்லாம். அதனால தான் நம்ம எப்படி இருக்கிறோம், கஷ்டப்படுறோம். எவ்வளோ பேர் பணக்காரனாக இருந்தாலும் அல்ப புத்தி உடையவர்களாக ஆன்மீக ஞானத்தை தேடாமல் துர்பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். அப்படியே பணம் இருந்தாலும் சௌக்கியமாக அனுபவிக்க முடியல. பிபி சுகர் அது இதுன்னு சொல்லிட்டு எதையும் சாப்பிட முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல, உட்காந்தா எழுந்து முடியல, எழுந்தால் உட்கார முடியல. இதெல்லாம் துர்பாக்கிய நிலை. இதெல்லாம் உண்மையிலேயே நம்மலாம் இதெல்லாம் உணரணும், கண்டிப்பாக யோசிக்கணும். இது நம்ம என்னென்னா இது இப்படி தான் இருக்குன்னு இந்த நேச்சராக இது வந்து நம்ம இயற்கையாகி போச்சு இந்த வாழ்க்கையே. அதனால் அதை பற்றி கண்டும் காணாமல் போயின்னு இருக்கும். ஆனால் துவாபரயுகத்த வாசிகள்லாம் பார்த்தோன்னா இவர்கள் இவ்வளோ துர்பாக்கியசாலிகளாக இருக்காங்க, நம்ம அனுபவித்த சந்தோஷத்தில் இவர்கள் கடுகளவு கூட அனுபவிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு துவாபரயுக வாசிகள் திரேதாயுக வாசிகள் வந்தாங்கன்னா அவங்க பார்த்தாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. அதனால திவ்யேன சக்ஷுஷா வியாசாச்சாரியா திரேதாயுக வாசி துவாபரயுக வாசியாக இருக்கிறதுனால அவர் தெய்வீக ஞானக்கல்ல நம்மள மாதிரி இருக்க ஆனந்தமாக இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இல்லாமல் இப்படிப்பட்ட தாழ்ந்த நிலையில் கஷ்டப்பட்டு இருக்க போகிறாங்களே மக்கள் அப்படின்னு நினச்சி இந்த தூய நிலையில் கட்டுப்பாடு இப்படி சந்தியாவந்தனம் பண்ணுற இப்படி காலையில் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு மங்களாரத்தி பண்ணி பகவானுடைய நாமங்களை சொல்கிறதுல இதில் உள்ள சந்தோஷத்தை இவர்கள்லாம் அனுபவிக்க மாட்டாங்களே. அற்ப சௌக்கியம் நாக்கு ருச்சிக்கும்
புலன்பத்துக்காக அலையக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட ஒரு நாய் நிலைக்கு, ஒரு மிருக நிலைக்கு இறங்கி விடப் போகிறார்களே மக்கள் நினச்சி கவலைப்படுறார். யாரை பார்த்தாலும் கோவப்படும். நாய் லொல்லு குலைக்கும். எதுக்கு குலைக்குதுன்னே தெரியாது காரணம் இல்லாமல். அது மாதிரிலாம் கோவப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க மனுஷர்கள். ஏன்னா சக்தி இழந்தவர்கள். நல்லது கெட்டது கூட உணர மாட்டாங்க. நல்லது கெட்டது கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு அவகாசம் இல்லை. உடனே அவசரப்பட்டு கோவப்படக்கூடியவர்கள். இதான் ஒரு அதான் நிசத்வான், சாத்விகத்தன்மை இல்லாதவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் சொல்கிற துர்பகாம்ச ஜனான் வீக்ஷிய முனிய திவ்யேன சுக்ஷுஷா. அதான் ஞான கண்களால் பார்த்தாராம் வியாசாச்சாரியர். மக்களுடைய நிலைமையை பார்த்தாராம். அப்போது இந்த கலிபுருஷன் எல்லாருடைய சக்தியை உறிந்து விடுகிறான். அது மட்டும் இல்லை, கலியுகத்த போது மக்களுடைய ஆயுளும் ஞாபக சக்தியும் பெருமளவு குறைந்து போகின்றன. ஜடத்தின் செயலிலும் கூட இந்த மக்களில் சரி பணம் சம்பாதிச்சு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்களா, நோய் நொடி இல்லாமல் அப்படியாவது ஆனந்தமாக வாழ்க்கை அனுபவிக்கலாம்னா அதுவும் முடியாது. நிறைய நோய்களாலும் சீரழிஞ்சு போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. உடல் பலவீனமாக சீக்கிரமாக இளமை போய் முதுமை வந்துடுது, சீக்கிரமாக வந்துடுது. தலையில் நிறைய வந்துடுது, எல்லாமே வந்துடுது. இந்த ஜடத்தின் செயலிலும் கூட அதிக தூண்டுதல் இல்லை. மற்ற யுகங்களில் நிலம் உணவு தானியங்களை உற்பத்தி செய்த அளவுக்கு இப்போது செய்வதில்லை. பசு முன்பு அதிக பாலை கொடுத்தது போல் இப்பொழுது கொடுப்பதில்லை. காய்கறிகள் மற்றும் பழங்களின் உற்பத்தியும் முன்பதை விட இப்போ குறைவாகவே இருக்கின்றன. அப்போ அது அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆள் தான் போடு, விஷத்தை போடு. விஷத்தைன்னா எல்லாம் அந்த உரத்தை போடு, மருந்து போடு, எப்படியாவது நிறைய ஆள் தான் வசூல். ஆள் தான் காய்கறி நிறைய வந்துடுச்சு. ஆனால் சக்தியற்ற உணவுகள் அப்படி எல்லாமே. பிரபுபாத காலத்தில் அவ்வளோ இந்த மருந்து உணவுலாம் இருக்காது போல் இருக்குது. 77 சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே இப்போ பார்த்தா எல்லாம் மருந்து கலந்த உணவு தான். மரபணுக்கள் மாற்றப்பட்ட பழங்கள், காய்கறிகள் தான் எல்லாமே போயிடுச்சு. அதுதான் இங்கே சொல்கிறார். ஏன்னா ஆர்கானிக் ஃபுட்டு இப்போது கிடையாது. எல்லாம் ஆர்கானிக் ஃபுட்லாம் போய் எல்லாம் மருந்து சாப்பாடு தான். இதில் எங்கே சத்து இருக்கும்? இதில் எங்கே ருச்சி பச்சி இருக்கும்? பசு முன்பு அதிக பாலை கொடுத்தது போல் இப்போல்லாம் பசு அந்த அளவுக்கு பாலை கொடுக்கறதில்ல. எல்லாம் பாக்கெட் பால், எல்லாம் பவுட்ரு பால், எல்லாம் டூப்ளிகேட். அப்போ இதில் எங்கே நம்ம சக்தியாக வாழுது? எப்படி சாத்விகமான தன்மையில் வாழுது, நீண்ட ஆயுசோடு வாழுது? இதெல்லாம் நடக்காது. அதான் இங்கே சொல்கிறார். இப்போது அதனால் பசு முன்பு அதிகமான பாலை கொடுப்பது இப்போது கொடுப்பதில்லை. காய்கறிகள் மற்றும் பழங்களின் உற்பத்தியும் முன்பை விட குறைவாக உள்ளன. இதன் விளைவாக மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் ஆகிய எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவையான சத்துணவு இப்போது கிடைப்பதில்லை. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பாடு. சீக்கிரமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியது தான். மேலே டிக்கெட் வாங்கினேன். அப்படி தான் இருக்குது இப்போ எல்லா சாப்பாடும் அப்படி இருக்குது. அதனால் வாழ்வுக்கு தேவையான பல பொருட்கள் கிடைக்காததால் இயற்கையாகவே ஆயுள் குறைந்து விடுகிறது. கொஞ்சம் வச்சா ஞாபக சக்தி குறைந்து போகிறது. புத்தியும் குறைவாக இருக்கிறது. மக்களுக்கிடையில் உள்ள கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களும் கபடம் நிறைந்தவையாக இருக்கின்றன. ஒரே சண்டை சச்சரவு. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் நேர்மை கிடையாது. ஏமாத்துதல், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு ஏமாத்துறது, இது மாதிரி எல்லாமே. அதனால் வியாசதேவரால் தமது ஞானக்கண்களை கொண்டு இந்த நேர்மை இல்லாத மக்களாக இருக்கிறாங்க, சக்தியற்றவர்களாக இருக்காங்க, துர்பாக்கியசாலிகளாக இருக்கிறாங்க, ஆயுள் குறைந்தவர்களாக இருக்காங்க. ஹரசிதாயுஷா துர்பகாம்ச. வியாசதேவரால் தமது ஞானக்கண்களை கொண்டு அதான் சொல்கிறேன், அஸ்வத்ததானான் பகவானத்தில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆன்மீக உலகத்தை நம்பாதவங்களாக இருக்காங்க, மறுபிறப்பை நம்பாதவர்களாக இருக்காங்க. இப்படிப்பட்ட நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள் கலியுகத்தில். அவர்கள் தான் பார்த்தா ஆட்சியில் இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஆனால் வியாசதேவரால் தமது ஞான கண்களை கொண்டு இதை காண முடிந்தது. ஒரு ஜோதிடரால் ஒருவனின் எதிர்கால விதியை காண முடிவதைப் போல, ஒரு ஜோதிடர் கணிக்கிறான் இல்லையா, அவன் ஜாதகத்தை வச்சு, அது மாதிரி வியாசர் இந்த கலியுக ஜாதகத்தை வச்சு மக்களுடைய எல்லா எதிர்காலத்தையும் கணிச்சிட்டாராம். அல்லது வானசாஸ்திரியால் சந்திர சூரிய கிரகணங்களை முன்னதாகவே கூற முடிவது போல சாஸ்திரங்களின் வாயிலாக காணும் முக்தி பெற்ற ஆத்மாக்களாலும் மனித குலத்தின் எதிர்காலத்தை முன்னதாகவே அறிவிக்க முடியும். கூர்மையான ஆன்மீக கண்களை பெற்றிருப்பதால் அவர்களால் இதை காண முடிகிறது. இயல்பாகவே பகவத் பக்தர்களாக உள்ள இத்தகைய ஆன்மீகிகள் அனைவரும் பொதுநலத் தொண்டு செய்வதில் எப்பொழுதும் ஆர்வம் கொண்டுள்ளனர். அவர்களே பொதுமக்களின் உண்மையான நண்பர்கள் ஆவர்.
யார்? வியாசர் போன்றவர், வால்மீகி போன்றவங்க தான் பொதுமக்களுடைய உண்மையான தொண்டர்கள். அவங்க தான் உண்மையான நண்பர்கள். அவங்க தான் 5 நிமிடங்களுக்கு பிறகு நடக்கப் போவதை காண முடியாதவர்களான தகுதியற்ற சமூக தலைவர்கள் அல்ல. சமூக தலைவர்கள் கிடையாது அவங்க. இந்த சமூக தலைவர்லாம் திட்டம் போடுறாங்களே, 5 ஆண்டு திட்டம், அந்த திட்டம். 5 நிமிடங்களுக்கு பிறகு கூட என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்படிப்பட்ட தகுதியற்ற சமூக தலைவர்கள் கிடையாது வியாசரம், வால்மீகிலாம். அவங்களாம் எதிர்காலத்தை பற்றி எத்தனையோ பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் கூட அவங்களால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த யுகத்தில் பொதுமக்கள், அதனால் அப்படியேப்பட்ட சக்தி படைத்த ரிஷிகள் அவங்களாம், வியாசர், வால்மீகி போன்றவங்களாம். இந்த யுகத்தில் பொதுமக்கள் மற்றும் தலைவர்கள் துரதிர்ஷ்டம் கொண்டவர்களும் ஆன்மீக அறிவில் நம்பிக்கையற்றவர்களும் கலியுகத்தினால் வசீகரிக்கப்பட்டவர்களுமாக உள்ளனர். பல்வேறு நோய்களால் அவர்கள் எப்போதும் தொந்தரவுக்கு ஆளாகின்றனர். உதாரணமாக இந்த யுகத்தில் பல காசநோய் மருத்துவமனைகளும் உள்ளன. டிபி, கேன்சர், இது போல் அதுக்கெல்லாம் மருத்துவமனை இருக்குது. ஆனால் முற்காலத்தில் இதுபோல் பாதகமாக இல்லாததால் அப்போலாம் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க? ஏதோ பச்சையில் எடுத்து வாயில் கசக்கி சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நோயும் கிடையாது, நொடியும் கிடையாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட உயிர் பறிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதனால் முற்காலத்தில் இதுபோல் பாதகமாக இல்லாததால் இந்நிலை ஏற்படவில்லை. இந்த யுகத்தில் உள்ள துரதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள் ஆன்மீகிகளை வரவேற்பதில் எப்போதும் தயக்கங்கள் காட்டுகின்றனர். ஆனால் இங்கே ஆன்மீக பாதை தான் இதெல்லாம் மாற்றி செழிப்பாக நம்ம வாழ்க்கையை அமைக்கக்கூடியது. ஆனால் அதை தான் வரவேற்க தயங்குகிறாங்களாம் இந்த பௌதிகவாதிகள். இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது கூட, இப்படிப்பட்ட நோய்களால் வதப்படும் போது கூட ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்டுறதில்லை அவங்க. இந்த கிருஷ்ண பக்திக்கு ஆர்வமாக வரதில்லை அவங்க. இவ்வளோ துர்பாக்கியசாலிகளாக துன்பங்களை பட்டு இருக்கும்போது பணத்தை தேடி தான் ஓடுறாங்க, பகவானை தேடி வர மாட்டுறாங்க. இதுதான் கலியுகம். கலிபுருஷன் அப்படி கெடுக்கிறான். இந்த யுகத்தில் உள்ள துரதிருஷ்ட வாய்ந்தவர்கள் ஆன்மீகிகளை வரவேற்பதில் எப்போதும் தயக்கம். சரி, நம்மள தான் முடியல, சாதுக்களே அதுக்கு வீட்டில் சேர்த்தா அவர்கள் 4 கதைகளை சொல்லுவாங்கன்னா தயக்கம் காட்டுகின்றாங்க. இந்த ஆன்மீகிகள் சில வியாசதேவரின் பிரதிநிதிகளாகவும் சுயநலமற்ற தொண்டர்களாகவும் உள்ளனர். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உள்ள அனைவருக்கும் உதவக்கூடிய ஒரு திட்டத்தை வகுப்பதில் இவர்கள் சுறுசுறுப்பாக உள்ளனர். ஆமாம், இந்த பாகவதர்கள் வியாசர், நாரதர், மத்வர், சைதன்யர், ரூப கோஸ்வாமி மற்றும் சித்தாந்த சரஸ்வதி தாகூர் முதலானவர்களின் குறிக்கோளை பிரதிநிதிக்கும் ஆன்மீகவாதிகளே மிகச்சிறந்த பொதுநலவாதிகள் ஆவர். அவர்கள் அனைவரும் ஒரே எண்ணம் கொண்டவர்களாவர். அவர்கள் வேறுபட்ட நபர்களாக இருப்பினும் அவரது நோக்கம் ஒன்றே ஆகும். அது ஆத்மாக்களை விடுவித்து அவர்களை பகவானுடைய உலகிற்கு அழைத்து செல்வதாகும். இந்த உலகத்தில் சௌக்கியம் அளித்த துக்காலையும் ஆன்மீக உலகத்தில் ஐஸ்வர்யம் அவங்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறது தான் நோக்கமாக இருக்குது. பக்தருடைய நோக்கமே தான். சரி, இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். மேலுள்ள விஷயங்களை நம்ம அப்புறம் அப்படியே பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. सीतापति राम 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 श्री राम राम संगीत की जय, श्रील प्रभुपाद की जय, आंजनेय स्वामी की जय, सागर साधु की जय.